கண்ட மகிமை, மலையில் கண்ட மகிமை, அன்று மோசே கண்ட மகிமை, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே. பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும், பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा होवे। இந்த நாளின் தியானத்திற்காக आज के दिन हम जो वचन ध्यान कर रहे हैं, தானியேலின் புஸ்தகம் दानियल की पुस्तक 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 13ஆம் வசனம். 13वां वचन। ஒருவர் வாசியுங்கள். நீயோ வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். தேவன் தானியேலோடு பேசின கடைசி வார்த்தை, दानियल से परमेश्वर ने अंतिम बातें कही। 3 கட்டளைகளை அவனுக்கு கொடுக்கின்றார். 3 आज्ञाओं को उसने कहा। 1 போயிரு என்று சொல்லுகிறார். तू जाकर रह ऐसा कहा। 2 இளைப்பாறி கொண்டிரு என்று சொல்லுகிறார். तू विश्राम कर। 3 எழுந்திருப்பாய் என்று சொல்லுகிறார். तू खड़ा होगा ऐसा उसने कहा। போ என்று சொல்லுகிறார். जा कहा। இளைப்பாறு என்று சொல்லுகிறார். फिर कहा विश्राम कर। எழும்பு என்று சொல்லுகிறார். और फिर खड़ा हो जा। இந்த 3 வார்த்தைகளும் इन 3 शब्दों से மனித வாழ்வின் முடிவை காட்டுகின்றது. मनुष्य के जीवन का अंत को बताती है। ஆகவே இந்த வசனத்தை வைத்து மனிதனின் முடிவு என்ற தலைப்பில் நான் இன்றைக்கு செய்தி சொல்ல விரும்புகின்றேன். इसलिए इस वचन के आधार पर मनुष्य के अंत के विषय में मैं आपसे बात करना चाहता हूँ। மனிதனின் முடிவில் நடைபெறுகிறது என்ன? मनुष्य के अंत में क्या चलता है? போயிரு என்றால் என்ன? जाकर रहे इसका मतलब क्या है? தானியேலே, நீ இவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்ந்தாய். हे दानियल, तू इस संसार में इतने वर्ष जीवित रहा। இப்பொழுது நீ முடிவு வருமட்டும் போயிரு, अंत तक अब तू ठहर जा ऐसा कहा। உலகத்தை விட்டு போ என்று சொல்லுகிறார். उसने कहा कि संसार से छोड़कर तू जा। நீ வாழ்ந்த இந்த சரீரத்தை விட்டு போ என்று சொல்லுகிறார். जो जीवन यापन कर रहा इस शरीर को छोड़कर जा। இது மரணத்தை காட்டுகிறது. यह मृत्यु को बताती है। மரணம் என்பதுதான் மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு முடிவுக்குள் கொண்டு வருகிறது. यह मृत्यु ही एक मनुष्य के अंत को बताती है। ஆகவே முதலாவது மரணத்தை குறித்து நாம் சிந்தனை செய்வோம். इसलिए हम पहले मृत्यु के बारे में विचार करेंगे। பைபிளிலே மரணத்தை பற்றி சொல்லி இருக்கிற 3 காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். बाइबल में मृत्यु के बारे में 3 बातों को लिखा गया, उसकी बातों में मैं आपको स्मरण दिलाना चाहता हूँ। முதலாவதாக पहली बात, எபிரேயருக்கு எழுதின நிருபம் इब्रानियों की पुस्तक 9ஆம் அதிகாரம் 9वां अध्याय 27ஆம் வசனம். 27वां वचन। அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. ஒரே தரம் மரணம், एक बार मरना, பின்பு நியாய தீர்ப்பு, उसके बाद न्याय का होना, இது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டது. यह मनुष्य के लिए नियुक्त किया गया है। அப்போ மனுஷனுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, मनुष्य को इस पृथ्वी पर एक ही जीवन दिया गया, ஒரே மரணம். एक ही मृत्यु। இந்த ஒரே வாழ்க்கையில் செய்ததை குறித்து ஒரே நியாய தீர்ப்பு. इस जीवन में जो एक ही जीवन में दिया गया उसके लिए एक ही बार न्याय। இந்த வாழ்க்கையில் செய்த தவறுகளை திருத்த இன்னொரு வாழ்க்கை கொடுக்கப்படுவது இல்லை. इस जीवन में जो हमने गलतियां की है उसको बदलाव लाने के लिए कोई दूसरा जीवन नहीं मिलेगा। சில மார்க்கங்கள் அப்படி சொல்லுகின்றன. दूसरे धर्म के शास्त्र इस प्रकार से बताते हैं, இந்த ஜென்மத்தில் நீ செய்த தவறை மாற்றுவதற்கு அடுத்த ஜென்மத்தில் வேறு பிறவி எடுத்து நீ அதை சுமந்து தீர்ப்பாய் என்று சொல்லுகிறது. इस जन्म के पापों को यदि तूने माफी नहीं मानी तो तू इसे अपने ऊपर उठाते रहेगा। ஆனால் மனிதனை படைத்த தேவன் அப்படி ஒன்றை மனிதனுக்கு வைக்கவே இல்லை. लेकिन जो परमेश्वर ने हमारी सृष्टि की वैसी कुछ योजना मनुष्य के लिए उसने नहीं रखी। மனிதனுக்கு உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே, इस संसार में मनुष्य को एक ही एक जीवन है, ஒரே ஒரு மரணம் மட்டுமே. एक ही बार मृत्यु है। அந்த மரணத்துக்கு பிறகு இந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்தான் என்று சிருஷ்டிகராகிய தெய்வம் நியாயம் தீர்ப்பார். इस मृत्यु के बाद वह क्या करेगा? इस व्यक्ति का न्याय करेगा।
ஏன் மனுஷனுக்கு மட்டும் நியாய தீர்ப்பு? क्यों मनुष्य का केवल न्याय होना चाहिए, மிருகங்களுக்கு கிடையாது, பறவைகளுக்கு கிடையாது. पशु और पक्षियों का नहीं होता? ஏனென்றால் அவைகளுக்குள் ஆத்துமாவை தேவன் வைக்கவில்லை. क्योंकि उनके अंदर परमेश्वर ने प्राण को नहीं रखा, அவைகளுக்கு ஒரு நித்திய வாழ்வை தேவன் கொடுக்கவும் இல்லை. परमेश्वर ने उनको अनंत जीवन भी नहीं दिया. அவைகள் உலகத்திலே மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டன. वो सब मनुष्य के संसार में मनुष्य के लिए बनाई गई है, மற்றபடி அவைகளால் விசேஷம் ஒன்றுமில்லை. उनके द्वारा कोई दूसरी विशेषता नहीं. மனிதனோ தேவனுக்கென்று படைக்கப்பட்டான். मनुष्य जो है वो परमेश्वर के लिए रचा गया, தேவ சாயலாக படைக்கப்பட்டான். परमेश्वर के स्वरूप में रचा गया, தேவனோடு வாழுவதற்கென்று படைக்கப்பட்டான். परमेश्वर के साथ रहने के लिए वो रचा गया, தேவனோடு ஐக்கியம் கொண்டு வாழ்வதற்கென்று உருவாக்கப்பட்டான். परमेश्वर के साथ सहभागिता रखने के लिए वो रचा गया. மனிதனுக்கு உலக வாழ்க்கை ஒரு ஆயத்த வாழ்க்கை. जो मनुष्य का जीवन है वो एक तैयारी का जीवन है. பரலோகத்தில் சென்று தேவனோடு வாழ்வதற்கு இவ்வுலகத்தில் ஆயத்தமாக வேண்டும். स्वर्ग में जाकर परमेश्वर के साथ रहने के लिए इस संसार में एक तैयारी का जीवन. இந்த மகாபரிய தேவ திட்டத்தில் தான் மனிதன் உண்டாக்கப்பட்டான். इस बड़ी योजना के अनुसार ही मनुष्य का रचना की गई. எனவே மனிதன் இந்த உலக வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தான் என்று தேவன் அவனை நியாயம் தீர்க்கிறார். इसलिए मनुष्य कैसा भी जीवन यापन करे उसका परमेश्वर अवश्य न्याय करेगा. எனவே மரணத்தை பற்றி வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் ஒன் டைம் டெத், ஒரே தரம் மரணம். मृत्यु के बारे में बाइबल कहती है एक बार मरना. இரண்டாவதாக दूसरी बात, இருவித மரணங்களை பற்றி பைபிள் சொல்லுகிறது. दो मृत्यु के बारे में बाइबल बताती है. டூ கைண்ட்ஸ் ஆஃப் டெத், இருவித மரணங்கள். दो प्रकार की मृत्यु. அதை ஒரே வசனத்தில் பார்க்க முடியும். वह एक ही वचन में हम देखेंगे. 1 கொரிந்தியர் पहला कुरिन्थियों 15ஆம் அதிகாரம் 15वां अध्याय 55 56. 56 और 57. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். மரணமே உன் கூர் எங்கே? हे मृत्यु तेरी जय कहाँ रही? மரணத்தின் கூர் பாவம். मृत्यु की जो डंक है वो है पाप. மரணத்திற்கு ஒரு கூர் இருக்கிறது, அதன் பெயர் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मृत्यु की एक डंक होती है, उसका नाम पाप दिया गया है. ஒரு தேளுக்கு ஒரு கொடுக்கு இருப்பது போல மரணத்துக்கு இந்த பாவம் என்கிறது கொடுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. जिस तरह बिच्छू के डंक होते हैं वैसे ही मृत्यु का डंक, इसको डंक का मतलब पाप नाम दिया गया है. உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாருமே ரெண்டு வித மரணங்களை தான் தழுவ முடியும். इस संसार में सभी लोगों की दो मृत्युओं के बारे में हम देखते हैं. ஒன்று பாவத்தோடு மரணத்தை சந்திக்க முடியும். पहला वो है जो पाप के द्वारा वो हम मृत्यु को उसमें जीवन में आती है. அல்லது பாவம் இல்லாமல் மரணத்தை சந்திக்க முடியும். उसके अलावा पाप रहित मृत्यु की. இந்த ரெண்டு வித்தியாசம் தான் மரணத்திலே மனிதனுக்கு இருக்கிறது. इस दो अंतर को मृत्यु में है. பாவத்தோடு மரிக்கிறாயா? क्या पाप में मरते हो? பாவம் இல்லாமல் மரிக்கிறாயா? क्या पाप रहित मरते हो? இருவித மரணங்கள். ये दो तरह की मृत्यु. எல்லாரும் பிறக்கும் பொழுது பாவத்தோடு தான் பிறக்கிறோம். जब सभी जन्म लेते हैं वो पाप के साथ जन्म लेते हैं. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. इसमें कोई संदेह की बात नहीं. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சங்கீதம் 51:5 சொல்லுகிறது. भजन का लिखने वाला कहता है कि मेरी माँ ने पाप के साथ मुझे जन्म दिया. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ओ मैं अधर्म के साथ जन्म लिया, ऐसा कहा है. எந்த மனிதனும் பிறக்கும் பொழுதே துர்க்குணத்தோடும் பாவத்தோடும் தான் பிறக்கிறான். कोई भी मनुष्य की उत्पत्ति जब वो जन्म लेता है तो वो पाप के साथ ही जन्म लेता है. ஆகவே அவன் மரிக்கும் பொழுதும் பாவத்தோடு மரிக்கிறான். इसलिए जब वो उसकी मृत्यु होती है तो वो पाप के साथ मरता है. ஆனால் இதற்கு இடைப்பட்ட வாழ்க்கையிலே, लेकिन इसके बीच के समयों में இந்த பாவம் இல்லாமையை பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு மனிதனுக்கு இருக்கிறது. ये पाप से रहित एक अच्छा जीवन प्राप्त करना मनुष्य के लिए हैगा. அந்த பாவம் மன்னிக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பு அவனுக்கு தரப்படுகின்றது. इस पाप को माफी प्राप्त करने को उसको एक समय मिलता है. அதை அந்த வாய்ப்பை உருவாக்கும்படி இயேசு கிறிஸ்து என்ற தேவகுமாரன் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தார். उस अवसर को देने के लिए परमेश्वर का पुत्र स्वर्ग से नीचे पृथ्वी पर आया. மனிதர்களுடைய அனைத்து பாவங்களையும் தன்மேல் சுமந்தவராய் சிலுவையில் நமக்காக ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக பலியானார். मनुष्य के पापों को अपने पर उठाकर उस क्रूस पर वह बलिदान हुआ. அந்த சிலுவையினாலே
இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை மன்னிக்க வாய்ப்பை உண்டு பண்ணினார். उस क्रूस की मृत्यु के द्वारा हमारे लिए पापों की माफी का एक स्थान रखा उसने. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 சொல்லுகிறது. पहला यूहन्ना 1:7 में लिखा है कि प्रभु यीशु मसीह का लहू सारे पापों से हमें शुद्ध करता है. எனவே இந்த இயேசுவுக்கு நேராய் வந்து அவரை விசுவாசித்து அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் பாவமில்லாத வாழ்க்கை வாழலாம். इसलिए हम जब प्रभु यीशु मसीह के पास आते हैं तो पापों से माफी पाकर पापों से रहित जीवन हम जी सकते हैं. பாவம் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை, पापों से माफी का एक जीवन. தேவனுக்கு முன்பாக அதன் பின்பு நாம் பாவி அல்ல. और परमेश्वर के पास इसके बाद हम पापी नहीं कहलाएंगे. பாவியாய் பிறந்தோம், हम पाप के साथ जन्मे हैं. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், यीशु के लहू के द्वारा छुड़ाए गए. பாவ மன்னிப்பை அடைந்தோம். पापों की क्षमा हमने प्राप्त की. ஆகவே இனி நாம் பாவி அல்ல. इसलिए हम पापी नहीं. இப்படி பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், इस तरह से पापों की माफी पाने वाले, கிறிஸ்துவின் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், प्रभु यीशु मसीह के लहू से पवित्र किए गए, மரிக்கும் பொழுது जब वो मरते हैं பாவமில்லாத மரணத்தை சந்திக்கிறார்கள். वो पाप से रहित एक मृत्यु को वह पाते हैं. நீ பாவியாக மரிக்க வேண்டியது இருக்கிறது. तू पाप के साथ मरना चाहिए. இயேசுவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றால் பாவமில்லாமல் மரிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். यीशु को विश्वास करके पापों से माफी मान के तुझे एक पापों से रहित जीवन प्राप्त होगा. இந்த பாவத்தோடு மரிக்கும் வாழ்க்கை வேதனை உள்ளது. ये पाप के साथ मरने का जीवन एक बहुत ही दर्दनीय जीवन है. ஒரு கொடுக்கு உள்ள தேள் கொட்டினால் எவ்வளவு வேதனை உண்டாகும். जिस तरह से बिच्छू का डंक जब डसता है तो वो कितनी तरह वेदना को उत्पन्न करता है. அதே போலதான் பாவத்தோடு கூடிய மரணம் உடனே வேதனையை உண்டாக்குகிறது. वैसे ही यदि हम पाप के साथ मरे तो वो बहुत ही वेदनादायक है. அந்த சரீரத்திலிருந்து அந்த ஆவி பிரியும் பொழுதே கடுமையான வேதனை அவர்கள் அனுபவிப்பார்கள். जब शरीर से वो प्राण आत्मा बाहर जाता है तो वो बहुत ही वेदना का एक समय होता है. இவ்வளவு காலம் வாழ்ந்த சரீரத்தை விட்டு ஆவி பிரியும் பொழுது அங்கலாய்ப்பு ஏற்படும். जब इतने साल संसार में जीवित रहकर वो प्राण जब एक शरीर से जुदा होता है तो बहुत ही उसकी झड़पड़ाहट वहां पर देखने को मिलती है. எங்கு போகிறேன் என்று தெரியாத அங்கலாய்ப்பு, कहां पर जा रहा है यह ना जानने वाला एक हिचकिचाहट. அவருடைய வாழ்வில் இருந்த பாவத்தின் காரணமாய் பிசாசு கூட்டங்கள் வந்து அவர்களை இழுத்து செல்லும். उसके जीवन में जो पाप है उसके कारण शैतान उसको अपनी ओर खींच कर लेके जाते हैं. அவர்கள் உதவியற்றவர்களாய் போவார்கள். उनकी सहायता किसी प्रकार से नहीं हो सकती. உலகத்தின் நினைவுகள் வாட்டும், वो जो भी संसार की उसके विचार है उसको घुटने लगते हैं. அன்புக்குரியவர்களின் கதறல் வாட்டும், और जो उसे प्रेम करते हैं सभी उनकी दुहाई उसे बहुत ही घुटना में लेकर आती है. வாழ்க்கையில் செய்து முடிக்காத பல காரியங்கள் சிந்தனை வாட்டும். जो संसार में रहकर उसने नहीं कर पाया उस कार्य को उसके अंदर दुख का आता है. அந்த வேதனை மகா கடுமையானது. वह जो वेदनादायक बहुत ही भयंकर है. அன்று தொடங்கும் வேதனைக்கு பிறகு முடிவே கிடையாது. उस प्रकार की वेदनाओं का किसी प्रकार का अंत नहीं. இதுதான் பாவத்தோடு கூடின மரணம். यही है पाप के साथ मृत्यु. மகா பயங்கரமானது. ये बहुत भयंकर है. ஒருவருக்கும் வரவே கூடாது. किसी भी प्रकार से किसी को नहीं आना चाहिए. மறுபக்கம் दूसरी तरफ பாவம் இல்லாத மரணத்தை சந்திக்கும் போது पाप से रहित एक मृत्यु को यदि हम पाए, இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் இருக்கிறார்கள். वह प्रभु यीशु मसीह के लहू के घेरे में है. தேவ தூதர்களுடைய ஊழியம் அவர்களுக்கு உண்டு. परमेश्वर की स्वर्गदूतों की सेवा उसे प्राप्त होती है. அவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். और शांति में शांति के साथ प्रवेश करते हैं. அவருடைய ஆவிக்கு நல்ல தைரியம் இருக்கிறது. उनकी आत्मा को एक अच्छा हियाव प्राप्त होता है. அவருடைய ஆவி இந்த கூடை விட்டு பிரிக்கப்படும் பொழுது இதை விட அதிக சமாதானமுள்ள இடத்துக்கு போகிறதுனால் அவர்களுக்கு கஷ்டமே இல்லை. उनका आत्मा इस घर से दूसरे प्रवेश करने के लिए होता है, इसलिए उनकी आत्मा में किसी प्रकार की कुछ वेदना नहीं. அவர்கள் பரதீசை குறித்தெல்லாம் கேட்டிருப்பார்கள், ஆனால் அன்றைக்கு அந்த ருசியை அனுபவிக்கும் போது சந்தோஷம் அவர்களுக்கு பெருக்கெடுக்கும். उन दिनों में यदि उन्होंने परदेश के बारे में सुन लिया होगा, लेकिन उस परदेश को सुनते साथ उनके जीवन में एक आनंद का अनुभव होगा. தூதர்களுடைய அருமையான பாதுகாவலோடு அழைத்து செல்லப்படுவார்கள். वह दूतों की अच्छी सहायता के द्वारा वह दफनाए गए. இயேசுவின் நேரடி பிரசன்னத்துக்குள் அவர்கள் இருப்பார்கள். परमेश्वर की उपस्थिति में वह गाड़े गए. அதனால இதை விட மேலான இடத்துக்கு அவர்கள் போகிறார்கள். इसलिए वह इससे भी बढ़कर एक बड़ी स्थान को वो जा रहे हैं. அவ்வளவு சமாதானம், அவ்வளவு சந்தோஷம். उतना ही शांति और क्या
वही आनंद। அன்று தொடங்குகிற சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் முடிவே இருக்காது. उस समय जो शांति और आनंद प्रारंभ हो रहा है उसका कोई अंत नहीं। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் பாவமில்லாத மரணம். यही है पाप से रहित एक मृत्यु। இருவித மரணங்கள் தான் உலகத்தில் மனிதனுக்கு உண்டு. दो ही प्रकार की मृत्यु एक मनुष्य की होती है। யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் பாவமற கழுவப்படவில்லையோ, जो प्रभु यीशु मसीह के लहू से नहीं धुले गए, இன்றைக்கு இயேசுவுக்கு ஒப்புக்கொடுங்கள். आज ही अब अपने आप को प्रभु यीशु मसीह के हाथों में अर्पण करें। ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். आत्मा उद्धार प्राप्त कर लीजिए। பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். पापों की माफी प्राप्त कीजिए। அப்ப மரணத்தை பற்றி கவலைப்படாம வாழலாம். उस समय आप मृत्यु के डर से रहित जीवन जिएंगे। மூன்றாவதாக तीसरी बात, 3 மரணங்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது. 3 मृत्यु के बारे में बाइबल कहती है। 3 deaths, 3 மரணங்கள். 3 मृत्यु। ஒன்று எபேசியர் 2:1 இருக்கிறது. इफिसियों की पुस्तक 2 और उसके 1 में लिखा है, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து கிடந்த நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. अधर्म के द्वारा पाप के द्वारा मरे हुए थे तुम। இது உள்ளான மனிதனின் மரணத்தை காட்டுகிறது. यह आत्मा की मृत्यु के बारे में बताती है। ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லலாம். इसे आत्मिक मृत्यु कह सकते हैं। ஸ்பிரிச்சுவல் டெத். आत्मिक मृत्यु। ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய உள்ளான மனிதன் செத்தவனாய் கருதப்படுகிறான். जब एक मनुष्य पाप करता है तो उसका जो भीतर हृदय है वो पाप में मरा हुआ है। படைத்த தேவனோடு அவனுக்கு தொடர்பு இல்லை. जिसने उसकी सृष्टि की उसके साथ कोई मिलाप नहीं। ஆகவே அவன் ஒருவித மரணத்துக்குள் இருக்கிறான். इसलिए वह एक तरह से एक मृत्यु में है। அதன் பெயர் ஆவிக்குரிய மரணம். उसका नाम है आत्मिक मृत्यु। இரண்டாவது மரணம் दूसरी मृत्यु ஆதியாகமம் 3:19 சொல்லுகிறது. उत्पत्ति की पुस्तक 3 अध्याय 19वां वचन, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று தேவன் ஆதாமை பார்த்து சொன்னார். तू तो मिट्टी है और मिट्टी में ही फिर मिल जाएगा, ऐसा परमेश्वर ने आदम को देखकर कहा। ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கினார். आदम को उसने मिट्टी से रचा। அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். उनके नाक में उसने श्वास फूका। அதனால் அவனுக்குள்ள ஒரு ஆத்துமா வந்தது. इसलिए उसके अंदर एक आत्मा आ गया। மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம், मिट्टी में से निकाला गया एक शरीर, தேவனுக்குள்ளிருந்து புறப்பட்டு வந்த ஒரு ஆத்துமா. परमेश्वर की ओर से आया हुआ आत्मा। இதுதான் மனிதன். यही एक मनुष्य है। தேவன் கொடுத்த ஆத்துமாவை परमेश्वर ने जो आत्मा दी है இந்த சரீரத்தை விட்டு பிரிப்பார். वह शरीर से एक दिन जुदा करेगा। அப்பொழுது இந்த சரீரம் விழும். उस दिन यह शरीर गिरेगा। அதான் மரணம். उसी का नाम है मृत्यु। சரீர மரணம், शरीर मृत्यु, பிசிக்கல் டெத். शारीरिक मृत्यु। ஆகவே இந்த மரணம் எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. इसलिए यहाँ मृत्यु सभी के लिए रखी गई है। மூன்றாவதாக ஒரு மரணம், तीसरी एक मृत्यु, வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 20ஆம் அதிகாரம் 20वां अध्याय 14ஆம் வசனம். 14वां वचन, மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன, இது 2ஆம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. मृत्यु और अधोलोक की आग में झील में डाले गए, यह आग की झील दूसरी मृत्यु है। அக்கினி கடலிலே தள்ளப்படுவதற்கு பெயர் 2ஆம் மரணம். आग की झील में ढकेल देने का नाम है दूसरी मृत्यु। இந்த 3 மரணங்கள் பைபிள் சொல்லுகிறது. यह 3 मृत्यु बाइबल कहती है। இதிலே इसमें சரீர மரணம் எல்லாருக்கும் பொதுவானது. जो शारीरिक मृत्यु है वो सभी को आम तौर से होती है। பவுலும் மரித்தார், பேதுருவும் மரித்தார், पौलुस भी मरा और पत्रस भी मरा, பாவிகளும் மரிக்கிறார்கள். और पापी लोग भी मरते हैं। ஆனால் அந்த முதலாவது சொன்ன ஆவிக்குரிய மரணம், लेकिन जो मैं पहले कहा वो आत्मिक मृत्यु பாவ மன்னிப்பை பெறாதவர்களுக்கு மட்டுமே உள்ளது. जो पाप से माफी नहीं मांगते उनके लिए केवल है। என்றைக்கு இயேசுவின் இரத்தத்தால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோமோ, आपने जब अपने पापों से प्रभु यीशु मसीह के द्वारा माफी मांग ली, அப்பொழுது ஆவிக்குரிய மரணத்தை ஜெயித்து விடுகிறோம். तब से आप एक आत्मिक मृत्यु को आप जय पा लेते हैं। உயிர்ப்பிக்கப்பட்டு விடுகிறோம். आप उसमें से जी उठते हैं। ஆவிக்குரிய ஜீவன் உள்ளான மனிதனில் ஜீவன் வந்து விடுகிறது. आपके हृदय में, आपके अंतरंग में एक नया जीवन उत्पन्न होता है। ஆவிக்குரிய மரணத்தை ஜெயிக்கலாம். आप आत्मिक मृत्यु को जीत सकते हैं। அதை ஜெயித்த உடனே उसको जीतने के बाद 2ஆம் மரணத்தையும் ஜெயித்து விடுகிறோம். आप दूसरी मृत्यु को भी जीत सकते हैं। இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை प्रभु यीशु मसीह के लहू से छुड़ाए हुए 2ஆம் மரணம் பிடிக்க முடியாது. उनको इस दूसरी मृत्यु की कोई हक नहीं होगा। அந்த ஆத்மா அக்கினி கடலுக்கு போகாது. वह आत्मा उस आग की झील में नहीं जाएगी। ஆகவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள்
இந்த ரெண்டு மரணங்களை ஜெயிக்கிறோம். इसलिए उद्धार की जो उद्धार पाए हुए व्यक्ति इस दो मृत्यु से जय प्राप्त कर सकते हैं. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் जो उद्धार पाए हुए हर एक ஆவிக்குரிய மரணத்தை ஜெயித்து விட்டீர்கள். आत्मिक मृत्यु से आपने जय प्राप्त की है. அந்த இரண்டாம் மரணத்தையும் ஜெயித்து விட்டீர்கள். उस दूसरी मृत्यु से भी आपने जय प्राप्त की है. அல்லேலூயா. हालेलुया. இனி வந்தா ஒரே ஒரு மரணம் தான் வரும் நமக்கு. यदि हमारी मृत्यु होगी तो एक ही एक मृत्यु होगी. அது சரீர மரணம். वह है शारीरिक मृत्यु. அதுவும் பாவமில்லாத மரணம். वह भी पाप से रहित एक मृत्यु. கொடுக்கில்லாத தேள் கொட்டுவது போன்றது. और जिसका डंक नहीं होता है वैसी एक मृत्यु. அந்த மரணத்தில் வேதனை கிடையாது. उस मृत्यु में दुख नहीं होगा. சமாதானமே உண்டாகும். उसमें केवल शांति ही होगी. அல்லேலூயா. हालेलुया. எனவே இப்படி மரணங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கும் பொழுது इस तरह से हमें मृत्यु रखी है. மனிதனாய் வாழுகிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களை பயன்படுத்த வேண்டும். हम जो मनुष्य हैं हम सभी को इन दिनों का अच्छा लाभ उठाना चाहिए. இயேசுவின் இரத்தத்தால் பாவமற கழுவப்பட்டு प्रभु यीशु मसीह के लहू से अपने पापों को धोकर கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். प्रभु ख्रिस्त यीशु में उसे जागना चाहिए. கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் यदि वह ख्रिस्त यीशु में आ जाए பயப்படவே வேண்டாம். उसको डरने की आवश्यकता नहीं. இந்த உலக வாழ்க்கையிலும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போம். इस संसार में भी हम मसीह में रहेंगे. மரணத்திலும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போம். और यदि हमारी मृत्यु हो जाए तो भी हम मसीह में रहेंगे. நித்தியத்திலும் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போம். उस सनातन में भी हम यीशु मसीह के साथ रहेंगे. எப்போதும் கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் यदि हम हमेशा प्रभु यीशु मसीह के साथ रहें மரணத்தை பற்றியோ நித்தியத்தை பற்றியோ பயப்பட அவசியமே இல்லை. इस मृत्यु के बारे में उस सनातन के बारे में हमें डरने की आवश्यकता नहीं. அல்லேலூயா. हालेलुया. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். एक उदाहरण कहता हूँ. அமெரிக்க தேசத்தில் இருக்கிற நயகரா ஃபால்ஸ்லே ஒரு பெண்மணி ஒரு சாகசம் படைத்தார்கள். जो अमेरिका देश के नायगरा एक क्षेत्र में जो एक झरना बहता है அவர்கள் ஒரு பலூனுக்குள் உட்கார்ந்து கொண்டார்கள். एक जो स्त्री थी वो एक गुब्बारे में बैठ गई. அந்த பலூனை அந்த நதியிலே அப்படியே மிதக்க விட்டார்கள். उस जो गुब्बारे को उस नदी में ऐसे ही छोड़ दिया गया. அவள் நதியிலே அப்படியே மிதந்து வந்தார்கள். वो डूबते हुए नदी में वैसे ही आने लगी. அவர்கள் எல்லாம் பலூனுக்குள்ளே இருந்து வந்தார்கள். उस गुब्बारे के अंदर திடீரென்று அந்த செங்குத்தான உயரமான நயாகரா வீழ்ச்சியில் தொம் என்று விழுந்தார்கள். वो अचानक उस झील में से उस झरने में से वो ऊपर से धम से गिरती है. அடுத்தது அந்த நதியிலே அப்படியே அந்த பலூன் கடந்து சென்றது. उस नदी में वो जो गुब्बारा है ऐसे जाते जाता है. இவர்கள் பலூனுக்குள் இருந்த காரணத்தினாலே ये गुब्बारे के अंदर रहती है इसके कारण ஒரு சேதமும் இல்லை. उसको कोई नुकसान नहीं आया. ஒரு பயமும் இல்லை. कोई डर उसे नहीं आया. நயகரா பயங்கரமான நீர்வீழ்ச்சி. जो नायगरा है वो बहुत ही भयंकर एक झरना है. போட்ல அப்படியே கொண்டு போய் காட்டுவார்கள். जब बोट में हमें ले जाकर दिखाया जाता है கொஞ்சம் தூரம் அருகிலே போகும்பொழுதே நமக்கு இருக்க முடியாது, அவ்வளவு பயம் உண்டாகும். यदि उसके निकट जाए तो हमें बहुत अंदर डर आ जाएगा. उसके पास नहीं जा सकते. நான்லாம் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டேன். और मैंने आंखें बंद कर ली. பார்த்தா கடைசியில பார்த்தா நம்ம பக்கத்துல கூட போகல. और मैंने देखा कि उसके निकट भी मैं नहीं गया. அவ்வளவு செங்குத்தாய் பாயும். ओ इस तरह से भयंकर रूप से बहता है. அதோட ஸ்ப்ரே தான் ரொம்ப தூரத்துக்கு அடிக்கும். उसकी जो छींटे हैं बहुत दूर तक गिरते हैं. அந்த ஸ்ப்ரே கண்டே நம்ம கண்ணை மூடிட்டு இருக்கோம். उसकी जो छींटे देख के ही हम अपनी आंखें बंद कर लेंगे. அதுல விழுந்தா எவ்வளவு பயங்கரம். यदि हम उसमें गिरे तो कितना भयंकर होगा. இவ்வளவு பயங்கரத்துக்குள் அந்த அம்மா வந்த பொழுதும் इतनी भयंकर स्थिति में वो स्त्री आने पर பலூனுக்குள்ள இருந்ததுனால वो गुब्बारे में होने के कारण ஒரு பயமும் இல்லை, ஒரு பாதிப்பும் இல்லை. उसको कोई डर नहीं, कोई नुकसान नहीं. இதே மாதிரி தான் நம்ம கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். इसी तरह से हमें मसीह में आना चाहिए. கிறிஸ்துவாகிய பலூனுக்குள்ள ஏறிட்டோம்னா यदि मसीह रूपी गुब्बारे में हम बैठ जाएं இந்த உலக வாழ்க்கையிலும் பயம் இல்லை. इस संसारिक जीवन में भी हमें डर नहीं. திடீர்னு செங்குத்தான நயகரா போல மரணம் சந்திச்சாலும் பயம் இல்லை. जिस तरह से उस झरने के समान हमें मृत्यु आ जाए तो भी हमें डरने की आवश्यकता பிறகு नहीं. நித்தியத்திலும் பயம் இல்லை. और सनातन में भी हमें कोई भय नहीं. இதுதான் சிம்பிள் சீக்ரெட். यही है बहुत सिंपल और सीक्रेट. இயேசுக்குள் வாருங்கள், यीशु मसीह में जीवन यापन करें, அவருக்குள் நிலைத்திருங்கள். उसमें बने रहें. கைய கால அவருக்கு வெளியே போடாதீங்க. अपने हाथों और पैरों को उससे बाहर ना निकालें. அவருக்கு பயந்து அவருக்குள்ள கரெக்டா நின்றால் போதும். उससे डर करके उसके साथ रहना ही बहुत है. ஒரு பயமும் இல்லை. किसी प्रकार की कोई डरने की आवश्यकता नहीं. அல்லேலூயா. हालेलुया. இதுதான் விஷயம். यही एक विषय है. கிறிஸ்துவுக்குள் வந்தால் மரண பயம் இல்லை. यदि आप मसीह में हैं तो आपको मृत्यु का भय नहीं. கிறிஸ்துவுக்குள் வந்தால் நித்தியத்தை குறித்து பயம் இல்லை. यदि आप मसीह में हैं तो आपको सनातन के विषय में कोई डर नहीं. ஏனென்றால் ஒரு மரணம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள்,
ये क्योंकि यदि आप एक मृत्यु को ले लें, அந்த ஆத்மா தனியாகத்தான் புறப்பட வேண்டும். उस आत्मा को अकेले ही जाना होगा. அந்த கடைசி வரைக்கும் சொந்தக்காரங்க பக்கத்துல இருப்பாங்க. अंतिम तक के उसके रिश्तेदार उसके साथ होंगे. ஒப்பாரி வைப்பார்கள். वो रोकर उसके लिए दुहाई देंगे. தேவ பிள்ளைகள்னா ஒப்பாரிக்கு பதில் நல்ல பாட்டு அந்நிய பாஷை எல்லாம் பேசுவார்கள். यदि वो परमेश्वर के बच्चे हैं तो वो अच्छे गीत गाएंगे, अन्य भाषा बात करेंगे. அது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பலமா இருக்கும். उन सभी को और भी ज्यादा हिम्मत देगी. அரகுற தேவ பிள்ளைகள்லாம் ஒப்பாரி வச்சு சோற பண்ணுவார்கள். जो आधे अधूरे हैं वो सभी रोकर इसका हल्ला मचाएंगे. அது போறவங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். और जो भी उसमें जाते हैं उनको यह बहुत वेदना का कारण होता है. அதனால தேவ பிள்ளைகள் மரிக்கும் பொழுது பக்கத்துல நிக்கவங்க நல்ல பாட்டு பாடி அந்நிய பாஷையில நிறைஞ்சு ஆராதிக்க பழக வேண்டும். इसलिए जब यदि एक परमेश्वर की बच्ची की मृत्यु होती है तो आप उसके पास जाकर गाकर और उसे हिम्मत दिलाना चाहिए. நல்ல வசனங்களை அறிக்கை பண்ணணும். जो वचन का हमें अच्छी तरह अंगीकार करना அப்ப அவங்க चाहिए. இன்னும் நல்ல பலத்தோட போவாங்க. और भी ज्यादा वो हिम्मत पाएंगे சந்தோஷமா போவாங்க. और आनंद के साथ जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அங்க போகும்பொழுது யாருனாலும் அப்புறம் மனுஷ உதவி அவங்களுக்கு கிடைக்காது. और यदि इस तरह से आप जाएंगे तो आपको मनुष्य की कोई सहायता नहीं அப்ப मिलेगी. நீங்க யோசித்து பாருங்க, அந்த மரணம் என்பது எப்பவும் வந்துரும். जो आप ध्यान दीजिए, सोच के देखिए कि वह मृत्यु है, अचानक किसी को भी आ सकती है. திடீர்னு அந்த எதிர்பாராத சூழ்நிலைக்கு மனுஷன் தள்ளப்பட்டுருவான். जिसका समय का हम इंतजार भी नहीं करते उस समय वो आ जाएगी. உதவியற்ற நிலை என்றால் அதை போல வேறொரு நிலை கிடையாது. सहायता से रहित उस तरह की स्थिति, किसी प्रकार की स्थिति नहीं हो सकती. சொந்த மனைவி சரீரத்தை பிடிச்சிட்டு தான் அழ முடியும், ஆவியை பிடிச்சு நடத்த முடியாது. जो स्वयं की पत्नी है वो शरीर को पकड़ के ही रोएगी, लेकिन आत्मा को पकड़ के नहीं. அது எவ்வளவு ஒரு நிர்பந்தமான நிலை என்று நீங்க யோசித்து பாருங்க. वो क्या ही दयनीय स्थिति होगी, हम सोच कर देखें. அப்படி டப்பென்று வெளியே போகும்போது वो उस तरह से वो टप होकर वो जाने पर, இந்த கிறிஸ்துவின் பாதுகாவல் இல்லை என்றால் எவ்வளவு அவல நிலை. ओ यदि प्रभु यीशु मसीह की सुरक्षा नहीं तो कितनी दर्दनी की स्थिति है. அதனால நாம இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தே ஆக வேண்டும். इसलिए हमें प्रभु यीशु मसीह को अवश्य ही आना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. இன்னும் தாமதம் செய்யக்கூடாது. और ज्यादा आपको देर नहीं करनी चाहिए. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பயமே இல்லை. यदि आप मसीह में हैं तो आपको डर नहीं. அல்லேலூயா. हालेलुया. பவுல் சொன்னான், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார். जो पौलुस ने कहा कि मृत्यु मेरे लिए लाभ है, அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தைரியத்துல தான் அப்படி சொன்னார். उसने मसीह में होने का जो हिम्मत के साथ कहा. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு சாவு பற்றி ஒரு பயம் கிடையாது. जो मसीह में है उनको डरने की कोई आवश्यकता नहीं. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் மரணத்தை குறித்து சிந்தியுங்கள். इसलिए यदि आप मृत्यु के बारे में सोचें, மரணம் வரும் பொழுது ஆயத்தமாக முடியாது. जब मृत्यु आए तो उस समय आपको तैयार होने की அது आवश्यकता, சொல்லாமல் வரும். वहाँ आपको कह के नहीं आएगी. அப்புறம் ஆயத்தமே ஆக முடியாது. उस समय आप तैयार नहीं हो सकते. இன்றைக்கு ஆயத்தமாகி விட்டோம் என்றால், यदि आप आज तैयार हो गए மரணம் நாளைக்கு வந்தாலும் சரி, और मृत्यु कल भी आए तो जाएंगे, இன்னும் 100 வருஷம் கழிச்சு வந்தாலும் சரிதான். और यदि हो सकता है 100 वर्ष के बाद आए तो भी सही. பயமே இல்லை. डर ही नहीं. ஹல்லேலூயா. हालेलुया. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கூடுவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. அழகு மாயை அழிந்திடுமே, அதை நம்பாது. அழகு மாயை அதை நம்பாது. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன். வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. சத்த
அளிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. அல்லேலூயா. போயிரு என்று தானியேலை பார்த்து தேவன் சொன்னார். जाकर रह ऐसा परमेश्वर ने दानियेल को कहा. ஒரு மனிதனுடைய கடைசியில் அவனுக்கு வருகிற மரணத்தை அது காட்டுகிறது. जो मनुष्य को अंतिम में आती है मृत्यु को बताती है. இரண்டாவது சொன்னார், நீ இளைப்பாறிக் கொண்டிரு. दूसरा उसने कहा कि तू विश्राम कर. மரணத்துக்கு அடுத்தது இளைப்பாறும்படி சொல்லுகிறார். वो मृत्यु के बाद वो कहता है कि तू विश्राम कर. பாருங்கள், देखिए ஒரு ஆத்துமா ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு அடுத்தது एक व्यक्ति की मृत्यु के बाद அந்த நித்தியம் வரைக்கும் उस सनातन के समय தேவனுடைய நியாய தீர்ப்பெல்லாம் நடைபெறுமே அது வரைக்கும் प्रभु यीशु मसीह का न्याय होगा. उस समय तक के ஒரு இடைப்பட்ட காலம் இருக்கிறது. उसके बीच का एक समय है. இந்த இடைப்பட்ட காலம் இந்த மனுஷனுக்குள்ளிருந்து புறப்பட்ட ஆத்மா எங்கே போயிருக்கும்? जो ये बीच का समय है जो मनुष्य की निकली हुई आत्मा वो कहाँ रहेगी? தானியேலுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ இளைப்பாறிக் கொண்டிருன்னு சொன்னார். दानियेल को परमेश्वर ने कहा कि तू जाकर विश्राम कर. அப்ப இந்த இடைப்பட்ட காலம் அந்த ஆத்மா தங்குகிற இடம் ஏது என்பதை நாம் படிக்க வேண்டியது அவசியமாகிறது. तो इस स्थिति में वो जो बीच का समय है वो क्या है, हम इसको पढ़ना बहुत ही आवश्यकता है. இதற்கும் ரெண்டே இடங்கள் தான் இருக்கின்றன. इसके भी दो ही स्थान है. அதை அழகாய் படிக்க வேண்டும் என்றால் லூக்கா 16ஆம் அதிகாரம் यदि हम इसको पढ़े तो वो सुंदर रीति से 16वें अध्याय लूका में लिखा है 22-23 வசனங்கள். 22 और 23 में. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இங்கே ரெண்டு பேருடைய மரணமும் மரணத்துக்கு அடுத்தது அவங்க போன இடமும் சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर दो व्यक्तियों की मृत्यु और मृत्यु के बाद वो किस स्थान पे गए वो दो स्थानों के बारे में लिखा है. லாசரு என்ற தரித்திரன் மரித்தான். लाजर एक निर्धन व्यक्ति भी मरा. அவன் தேவ பிள்ளையாய் இருந்த காரணத்தினாலே वो परमेश्वर का बच्चा होने के कारण தேவ தூதர்கள் வந்து அவனுடைய ஆத்மாவை கொண்டு போனார்கள். स्वर्गदूत उसकी आत्मा को लेकर गए. நேரா ஆபிரகாமின் மடியில் கொண்டு விட்டார்களாம். उसको सीधे अब्राहम की गोद में पहुंचा दिया. இது ஒரு அருமையான இடம். यह एक बहुत ही सुंदर जगह है. அங்கே லாசரு சந்தோஷமா இருந்தான். वहाँ पर लाजर जो था बहुत शांति के साथ था. உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சுகமா இருந்தான். और संसार के सारे दुख से परे होकर शांति के साथ எந்த வேதனையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இருந்தான். किसी भी कष्टों के रहित किसी भी वेदना से रहित शांति के साथ. ஆபிரகாமின் மடி என்று அந்த இடத்துக்கு ஒரு காரண பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. अब्राहम की गोद ऐसा उसका नाम दिया गया है. இதே இடத்தை குறித்து இயேசு சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொன்னார். इसी स्थान के बारे में प्रभु यीशु मसीह ने कहा லூக்கா 23:43 लूका जो 23 और उसका 43 वचन. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார். वो क्रूस पर चढ़े हुए उसने कहा. மனம் திரும்பின கள்ளனை பார்த்து சொன்னார், जो मन फिरा हुए उस चोर को देखकर कहा நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். उसने कहा कि आज ही तू मेरे साथ स्वर्ग में होगा. பரதீசு स्वर्ग लोग. இயேசுவும் மரித்தவுடனே அங்கே போவதாக சொன்னார். प्रभु यीशु मसीह भी मरने के बाद वहां पर जाएंगे ऐसा कहा. நீயும் என்னுடனே கூட அங்கே இருப்பாய் என்று சொன்னார். तू भी मेरे साथ वहां होगा ऐसा कहा. இதுதான் அந்த இடம். इसी का यही है वो स्थान. பாவம் மன்னிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் சென்று இளைப்பாறுகின்ற இடம். पाप से जो माफी मांग हुए आत्मा का वहां पर जाकर विश्राम करना. அதுக்கு வெவ்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. उनको विभिन्न प्रकार के नाम दिए गए हैं. லூக்காவிலே ஆபிரகாமின் மடி என்று கூறப்பட்டுள்ளது. लूका में जो है अब्राहम की गोद ऐसा नाम दिया गया है. ஏசாயா 57:2 ऐसा की पुस्तक उसका 57वां अध्याय और 7वें वचन में நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. जो सीधे चलते हैं वो शांति के साथ परमेश्वर की गोद में जाते हैं ऐसा लिखा है. அதை வைத்துதான் இளைப்பாறுதலின் ஸ்தலம் என்று கூறுகிறோம். इसी तरह से इस वचन को रखते ही विश्राम का स्थान ऐसा कहा है. ஆகவே பரதீசு என்று சொல்லுகிற इसलिए जो परदेश कहा है இந்த ஆபிரகாமின் மடி
ये जो अब्राहम की गोद அல்லது இளைப்பாறுதலின் ஸ்தலம், वह है विश्राम का करने का स्थान। இதுதான் தேவ பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் தங்கும் இடம். यही है परमेश्वर के बच्चों को ठहरने वाली स्थान, பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள் தங்கும் இடம். पवित्र लोगों और भक्तों की ठहरने का स्थान, அங்கே இளைப்பாறுதல். वहाँ पर विश्राम है। உலகத்தில் உள்ள எந்த வேதனையும் கிடையாது. संसार की कोई प्रकार की कोई वेदना नहीं, சரீரத்துக்கோ மனசுக்கோ ஒரு துக்கம் கிடையாது. शरीर को और अपने मन को किसी प्रकार की कोई वेदना नहीं। அவள் ஆறுதல் அடைவார்கள், वहाँ पर वो शांति पाएंगे, சந்தோஷமும் சமாதானம் பெறுவார்கள். वो शांति और आनंद पाएंगे। லாசரு தேற்றப்பட்டான் என்று சொல்லி இருக்கிறது. जो लाजर था वो शांति पाया, ऐसा लिखा है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட ஒரு அருமையான இடத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். इतनी अच्छी स्थान को परमेश्वर ने हमारे लिए रखा है। ஆகவே தான் நான் உங்களுக்கு சொன்னேன், इसलिए मैंने कहा தேவ பிள்ளைகளுடைய ஆத்துமா சரீரத்தை விட்டு பிரியும் போது जब एक परमेश्वर की संतानों की मृत्यु और उसकी आत्मा उससे शरीर से जुदा होती है, இப்ப இருக்கிறத விட சமாதானமும் மகிமையான இடத்துக்கு போறதுனால சந்தோஷமா போறார்கள். अब जो हम रह रहे हैं उससे भी बढ़कर एक शांति की और महिमा की स्थान में जाते हैं, इसलिए वो खुश होते हैं। அல்லேலூயா. हालेलुया। இனி இந்த இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்படாதவர்களுடைய ஆத்துமா பிரியும் போது என்ன நடக்கும்? जब यीशु मसीह के लहू से नहीं धुले गए, उनकी आत्मा यदि जुदा हो तो क्या चलता है? ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். यह जो धनी व्यक्ति था वो मरा और उसको गड़ा गया। அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது, वो जब अधोलोक में दुख को भोगने लगा, அவன் சரீரத்திலிருந்து அவன் ஆத்துமா போன உடனே டைரக்டா பாதாளத்துக்கு போயாச்சு. यदि वो शरीर में जब वो मृत्यु में गया तो सीधी रूप से अधोलोक में चले गया। உடனே வேதனை ஆரம்பமாயிற்று. और उसके तुरंत ही वो वेदनाओं का आरंभ हो गया, கடுமையான வேதனை. बहुत ही भयंकर वेदना। அவன் அங்கிருந்து தவித்து கொண்டு மேல பாக்குறான். वह बहुत ही दुखित होकर और स्वर्ग की ओर दृष्टि करता है। அங்க போய் ஜெபம் பண்றான். वहाँ पर वो प्रार्थना करता है, ஆபிரகாம் பிதாவே, हे अब्राहम, அந்த லாசர் கையை தொட்டு ஒரு சொட்டு தண்ணியை நாக்குல ஊத்த சொல்லுங்க. उस लाजर से कहा है कि अपनी उंगली का एक चुटकी पानी मेरे जीभ पर डाल। தகிக்கிறேன், वह मैं प्यासा हूँ, ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க. एक चुटकी पानी दीजिए। ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. परमेश्वर ने दिया ही नहीं। அவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவனா இருப்பாரோ, वो कितना भी दया करने वाला परमेश्वर है। தண்டிக்கும் பொழுது அவ்வளவு கடுமையாய் தண்டிப்பார். वो जब दंड देगा तो वो बहुत ही भयंकर रीति से दंड देगा। ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க கூடாதா? क्या एक चुटकी पानी भी नहीं दे सकता? கொடுக்க மாட்டார். वो नहीं देगा। உனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தார். जब उसने तुझे अच्छा मौका दिया, நீ இயேசுவை புறக்கணித்தாய். तूने यीशु मसीह का इनकार किया, இயேசுடைய ரட்சிப்பை புறக்கணித்தாய். यीशु मसीह के उद्धार को इनकार किया, ஆவிக்குரிய மக்களுடைய கூட்டத்தை புறக்கணித்தாய். आत्मिक लोगों की बच्चों की सहभागी को तूने इनकार किया, தேவனுடைய வசனத்தை அந்நியகாரியமா எண்ணினாய். और जो परमेश्वर का वचन है तूने उसको दूसरों का ऐसा समझा, உன் மனம் போல நடந்தாய். तूने अपनी मन मर्जी से चला, உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஓடினாய். तू संसार के अनुभव को पाने के लिए तू गया। பாதாளத்திலே போகிறாய். ओ अब ऐसी परिस्थिति है कि तू अधोलोक में गया, ஒரு சொட்டு தண்ணி கூட தர மாட்டார். एक चुटकी पानी भी नहीं मिलेगा। கடுமையான வேதனை. बहुत ही भयंकर वेदना। அங்கிருந்து கூப்பிடுறான், சரி நான் தான் வந்துட்டேன், என் சகோதரங்க இங்க வரக்கூடாது. वहाँ पर से वो बुलाता है कि मैं तो आ गया, ठीक है, लेकिन मेरे भाई यहाँ नहीं आना चाहिए। அதுக்காக ஒரு ஜெபம் பண்றேன், கேளுங்க. उसके लिए वो प्रार्थना करता है, सुनिए। இந்த லாசருவை ஒரு தடவை கூட பூமிக்கு அனுப்புங்க. ओ इस लाजर को एक बार फिर इस पृथ्वी पर भेजे। அவன் உயிர் தெழுந்து போய் சாட்சியா நின்னா எங்க அண்ணன் தம்பி எல்லாம் உடனே ரட்சிக்கப்பட்டுருவான். और यह जीकर यदि साक्षी के सामने वहाँ पर खड़ा होगा तो मेरे भाई लोग उद्धार पाएंगे। ஆண்டவர் சொன்னா அது நடக்காது. यहाँ नहीं हो सकता, परमेश्वर ने அங்கே कहा। ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, वहाँ पर भी परमेश्वर के दास लोग हैं, அவங்கள மதிக்க சொல்லு. उन सभी का आदर कर, அவங்க வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப சொல்லு. उनके द्वारा मन फिराने के लिए कहा। நான் அவனுக்காக அவன அற்புதம் ஒண்ணும் காட்ட முடியாது. मैं उसके लिए कोई चमत्कार नहीं दिखा सकता। எவ்வளவு திட்டமா இருக்கிறார். कितने वो स्पष्ट रूप से बना है। அல்லேலூயா. हालेलुया। வேதனை தாங்க முடியல அவனுக்கு. उसकी वेदना उसको सही नहीं गई। இந்த வேதனை கடைசி வரைக்கும் இருக்கும். जो ये जो दुख था, वेदना थी, वो अंत तक बनी थी। அப்புறம் நியாயத்தீர்ப்பு பிறகு இந்த வேதனை இன்னும் மடங்கு மடங்கா கூடும். और जब न्याय आएगा तो यह जो वेदना है वो डबल होती जाएगी। பாவத்தோடு மரிக்கிற மனுஷனுடைய ஆத்துமா அதோகதி பயங்கரம். जो पाप के साथ मरने वाली आत्मा है, उसकी यही स्थिति होगी, बहुत ही भयंकर। அந்த பாதாளத்திலே அவனுக்கு வேதனை. जो अधोलोक में है उसको बहुत ही वेदना, கடைசில அக்கினி கடல்ல போய் இன்னும் வேதனை. और अंत में वो आग की झील में जाकर और भी ज्यादा वेदना। இந்த பயங்கரமான வேதனைக்கு தப்பும்படிதான் இயேசுவை அண்டிக் கொள்ளுங்கள். इसलिए
उस भयंकर मृत्यु से बचने के लिए प्रभु यीशु मसीह को प्राप्त कर ले। இன்றைக்கு இயேசு உன்னை அழைக்கிறார். आज प्रभु यीशु मसीह तुझे बुलाता है। உனக்காக சிலுவையில் இருகரம் விரித்தவர் இன்றைக்கும் அந்த ரெண்டு கரத்தை மடக்கவில்லை. और आज जो उसने क्रूस पर अपने दोनों हाथों को ठोका वो आज भी उसको नहीं समेटा। வா மகனே வா மகளே என் இரத்தத்தால் கழுவப்படு என்று சொல்லுகிறார். हे बेटी आ और हे बेटे आ मेरे प्रभु यीशु मसीह के लहू से धुल जा, ऐसा वो पुकारता है। இந்த ரட்சிப்பின் அழைப்பை அல்லல் தட்டாதே. इस उद्धार के संदेश को तू ठुकरा ना दे। இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். यीशु मसीह को ग्रहण कर ले। பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். पापों की माफी को प्राप्त कर ले। இல்லை என்றால் மகா கொடிய வேதனை காத்திருக்கிறது. और यदि ऐसा नहीं है तो आपको एक बड़ी भयंकर मृत्यु आपका इंतजार कर रही है। சொல்லும் பொழுதே இவ்வளவு நமக்கு அந்த வேதனை எவ்வளவு பயங்கரம்னு புரியுது பாருங்க. அப்ப அனுபவிக்கும் போது எவ்வளவு அதிகமா இருக்கும். और जब हम इसको कह रहे हैं तो कितना प्रकार की भयंकर वेदना को हम समझ रहे हैं, और यदि हम पाले तो कितनी बड़ी भयंकरता होगी। திடீரென்று மரணம் சம்பவிக்கும். ओ अचानक वो मृत्यु आएगी। எங்கே போக போகிறாய்? ओ कहाँ जा रहा है? பாதாளத்துக்கு போக போறாயா? क्या तू अधोलोक जा रहा है? பரதீசுக்கு போவாயா? क्या परदेश को जाएगा? தீர்மானித்தாயா சகோதரனே? तू आज ही इसको निर्णय कर ले। தீர்மானித்து விட்டாயா சகோதரியே? क्या तूने निर्णय कर रही है बहन? மரணம் சொல்லிவிட்டு வராது. और जो मृत्यु है आपको बोल कर नहीं आएगी। மரணம் சம்பவித்தால் அடுத்த வினாடி நீ எங்கே போவாய்? जब मृत्यु आएगी तो दूसरे सेकंड में तू कहाँ होगा? பாதாளம் ஆவென்று தன் வாயை திறந்து காத்திருக்கிறது. और अधोलोक आ करके अपना मुंह खोल रही है। இந்த பாதாளத்தின் வல்லடிக்கு தப்ப வேண்டும் என்றால் இயேசு ஒருவரே தஞ்சம். यदि उस अधोलोक से तुझे बचना है तो वो केवल प्रभु यीशु आश्रय है। இந்த இயேசுவை அண்டிக்கொள். इस यीशु को तू पाले। உடைய வசனத்தை பற்றிக்கொள். इस वचन को तू पाले। உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. इस वचन को तू आज्ञा मान। உபதேசங்களுக்கு கீழ்ப்படி. उपदेश को तू मान। நீ கிறிஸ்துவுக்குள் இருப்பாய். तू मसीह में रहेगा। மரணம் வந்தா அழகா பரதீசுல போய் இளைப்பாரி जब கொண்டிருக்கலாம். तुझे मृत्यु आएगी तो बहुत ही अच्छी रीति से तू उस परदेश में रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அங்கே நமக்கு முன் போன பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறார்கள். और वहाँ पर हमारे पहले जो गए हैं पवित्र भक्त लोग भी वहाँ होंगे। பேதுரு பவுலும் யோவானும் அங்கே பின்னோ முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும். பேதுரு பவுலும் யோவானும் அங்கே பின்னோ முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும். இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட, இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட, நீ அங்கிருப்பாயோ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். நீ அங்கிருப்பாயோ அங்கிருப்பாயோ மனமே. நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடின. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடின. பரமானந்த கீதம் அங்கெழும்ப, பரமானந்த கீதம் அங்கெழும்ப. நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே இயேசுவுடன். நான் அங்கிருப்பேனே அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்துக்குள்ள போய் சேர்ந்துறணும். அல்லேலூயா. इस पवित्र लोगों के झुंड में हमें जाकर शामिल होना है। அப்படின்னா இன்னைக்கு இந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்துக்குள்ள வரணும். और यदि ऐसा है तो आज ही इस पवित्र लोगों की संगति में आना है। சர்ச்சுக்கு ஒழுங்கா வரணும். और चर्च को सही रीति से आना है। 8 மணிக்கெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கணும். 8 बजे आपको ठीक रीति से यहाँ पर बैठना है। பைபிள் ஸ்டடி உபவாச ஜெபம்னு ஓடி ஓடி வரணும். बाइबल स्टडी और ये उपवास प्रार्थना कहे तो आपको दौड़ दौड़ कर आना है। பரிசுத்தவான் ஐக்கியத்துல இருக்க பழகணும். और पवित्र लोग की संगति में रहने के लिए आप सीख जाएं। முழு நேரமும் உலகம் உலகம் உலகம். ओ पूरे समय संसार संसार संसार
अनुसार ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும் கடமைக்காய் ஆராதனை. और केवल एक कर्तव्य को निभाने के लिए आप रविवार को आते हैं। பரதீசில் நுழைவாயா? क्या तू परदेश में प्रवेश कर पाएगा? சிந்தித்து பார். ओ सोच कर देख। பாடுவது அழகா இருந்தது. ओ जब हमने गाया तो बहुत सुंदर था। இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம். आज ही आप निर्णय लें। பயங்கரமான காலம் வருகிறது. बहुत ही भयंकर समय आ रहा है। ஒரு சொல்லுவாங்க கரணம் தப்பனா மரணம் பாங்க. உனக்கு ஹிந்தியில வராதுல்ல அது. திடீர்னு மரணம் வந்துரும். अचानक मृत्यु आ जाएगी। அப்போ பாருங்க அதுக்கு உடனே சிச்சுவேஷன் எங்க போயிட்டு பாத்தீங்களா? ओ देखिए कि सिचुएशन किस स्थिति में गई है। ஒட்டன பாதாளம் அப்புறம் அக்கினி கடல். ओ तुरंत उस अधोलोक में फिर कोई बात नहीं। அதுக்கப்புறம் ஒரு இரக்கம் கிடைக்காது. उसके बाद कोई दया आपको नहीं मिलेगी। இன்று கிருபையின் காலம். आज ही अनुग्रह का समय है। இன்று இரக்கம் கிடைக்கும். आज दया मिलेगी। அதனால இயேசுவுக்காய் வாழ போராடி பிரயாசப்படுங்கள். इसलिए आप एक संघर्ष के साथ यीशु मसीह के लिए जीने के लिए प्रयास करें। சமயங்களை இயேசுவுக்காக செலவு பண்ணுங்க. आपका जो समय है वो प्रभु यीशु मसीह के लिए व्यतीत करें। கூட்டங்களுக்கு ஓடி ஓடி வாருங்கள். जो भी मीटिंग्स होती है उसको आप दौड़कर शामिल होएं। அந்த சந்தோஷம் வேணும். वहाँ आनंद आपको चाहिए। அந்த பாக்கியம் வேணும். वहाँ एक धन्य भाग्य मिलना चाहिए। சரீரத்துக்கு வலி வேதனை இருந்தாலும் பரவாயில்ல. और यदि आपके शरीर में किसी प्रकार की वेदना बीमारी है तो कोई बात नहीं। கொஞ்சம் யாத்திரை பண்ண கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. और यदि इसके लिए आपको यात्रा करनी है तो कोई बात नहीं। கொஞ்சம் பஸ்ஸுக்கு காத்து கிடந்துட்டாலும் பரவாயில்ல. यदि बस के लिए आप इंतजार कर रहे हैं तो कोई बात नहीं। ஓடி ஓடி வாருங்கள். दौड़ दौड़ कर आइए। ஹalleluya. हालेलुया। பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் தேவை. पवित्र लोगों की संगति बहुत जरूरी है। ஏதாவது குறை பேசிக்கிட்டு किसी भी प्रकार की गलती को ढूंढना ஏதாவது மனசுல முறுமுறுத்துக்கிட்டு और मन में कुड़कुड़ाहट को लेकर आना। பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு விலகாதிருங்கள். पवित्र लोगों की संगति को दूर ना होइए। பிசாசின் பயங்கர வஞ்சகம். ये परमेश्वर शैतान का बहुत बड़ा धोखा है। பரதீசை இழந்து போக கூடாது. आप उस परदेश को ना खोइए। பரலோக மேன்மை இழந்து விட கூடாது. उस स्वर्ग की महिमा को आप ना खोइए। அந்த ஆசையினால் நிரப்பப்படுவோம். उस आशा से आप भर जाइए। ஹalleluya. हालेलुया। தானியேலை பார்த்து மூன்றாவது சொன்னார், दानियल को उसने देखकर कहा, நாட்களின் முடிவிலே दिन के अंत में உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். तू अपने निज भाग के लिए खड़ा होगा। இப்போ நீ பரதீஸ்ல போய் இருப்பாய், இளைப்பாரி கொண்டிருப்பாய். अब जो तू है तू विश्राम में जाएगा, प्रदेश में जाएगा। ஆனா அது நிரந்தரம் கிடையாது. लेकिन वो निरंतर नहीं है। திடீர்னு அங்கிருந்து நான் உன்னை எழுப்புவேன். और अचानक मैं तुझे वहां से उठाऊंगा। எப்போ எழுப்புவேன்? वो कब मैं उठाऊंगा? நாட்களின் முடிவிலே எழுப்புவேன். और दिनों के अंत में मैं உன்னுடைய முடிவிலே நீ போய் இளைப்பாரி கொண்டிரு. तेरा जब अंत होगा तू विश्राम कर। ஆனா நாட்களின் முடிவிலே உன்னை திரும்ப எழுப்புவேன். लेकिन जब दिनों का अंत होगा मैं तुझे उठाऊंगा। ஹalleluya. हालेलुया। இதுதான் உயிர்த்தெழுதல். यही है पुनरुत्थान। கர்த்தர் இவ்விதமாய் மரணத்துக்குள்ளானவர்களை உயிரோடு எழுப்புவாராம். प्रभु परमेश्वर इस तरह से जो मृत्यु हो गई है उनको वह जीवित खड़ा करेगा। மூன்று முக்கியமான உயிர்த்தெழுதல்களை சொல்லுகிறேன். तीन जो है पुनरुत्थान के बारे में मैं कहता हूँ। முதலாவது நடக்க போகிற உயிர்த்தெழுதல் पहला जो है पुनरुत्थान होगा 1 தெசலோனிக்கேயர் पहला तुस्सलोनिकियों 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 16, 17 ஆகிய வசனங்களில் 16 இருக்கிறது. और 17 वचन। 16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து ஆகாயத்துக்கு வருவார். जब परमेश्वर प्रभु यीशु मसीह स्वर्ग की ओर आएगा, அவர் ஆகாயத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். जब वो स्वर्ग पर आएगा तो जो मसीह में मरे हैं वो पहले जी उठेंगे। இதுதான் இனி நடக்க போற முதல் உயிர்த்தெழுதல். यही है जो चलने वाली पहला पुनरुत्थान। யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரித்தார்களோ, जो प्रभु यीशु मसीह में जीकर अपना जीवन यापन करके मरे, அவர்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார்கள். वो सब मसीह में मरे हैं। அவருடைய ஆத்துமாக்கள் பரதீசில் இருக்கிறது. उनकी आत्मा परदेश में है। அவர்களெல்லாம் எழும்புவார்கள். वो सब उठेंगे। ஆகாயத்தில் வந்து நிற்பார்கள். वो सभी आकाश में खड़े होंगे। ஒரு இமை பொழுதுக்குள்ளாக वह एक ही सेकंड में होगा। அந்த வேளையில் பூலோகத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள்,
उसी तरह से इस पृथ्वी पर मसीह में जीवन यापन कर रहे हैं, நாமும் எழும்புவோம். हम भी उठेंगे. ஒரு இமைப்பொழுதில் மறுரூபம் அடைந்து பறந்து செல்லுவோம். वह एक क्षण में पलक झपकते ही हम उड़कर जाएंगे. ஆகாயத்தில் இயேசுவோடு சேர்க்கப்படுவோம். उस मध्य आकाश में प्रभु यीशु मसीह के साथ मिलेंगे. இதுதான் முதற் பலன் உயிர்த்தெழுதல். यही है पहला पुनरुत्थान. இந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்கள், इस पुनरुत्थान में भाग लेने वाले, எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், उठा लिए जाने वाले, இந்த கூட்டம் என்றென்றைக்கும் இயேசுவோடு வாழும். या सदा काल तक के वो परमेश्वर के साथ रहेंगे. நாம் இந்த முதற் பலன் உயிர்த்தெழுதலில் வந்துவிட்டோம் என்றால், यदि हम इस किसी पहले पुनरुत्थान में आ गए, அல்ல அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டோம் என்றால், यदि वो जो उठा लिए गए उस यदि झुंड में हम हैं, तो அப்புறம் என்றைக்கும் இயேசுவோடு இருப்போம். ऐसी स्थिति में हमेशा हम प्रभु यीशु के साथ रहेंगे. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரோட நம்ம இருப்போம். और मेमना जहाँ जाएगा वहाँ पर जाएंगे. அவ்வளவு சந்தோஷம். क्या ही आनंद है. இதுதான் மாபெரும் பாக்கியம். यही एक बड़ा धन्य भाग है. இந்த உயிர்த்தெழுதல் சீக்கிரம் நடக்க போகுது. यह जो पुनरुत्थान है वो जल्दी चलने वाला है. அதற்கு தான் உலகம் முழுசும் ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறது. इसके लिए पूरा संसार तैयार हो रहा है. உலகத்தின் அரசியலை பாருங்கள். संसार की राजनीति को देखें. ஒவ்வொரு நாடுகளும் கொண்டு வர்ற சட்டதிட்டங்களை பாருங்கள். एक एक देश की रीति रिवाज को हम देखेंगे. பைபிள்ல சொல்லி இருக்கிற கடைசி கால நிகழ்ச்சிகள் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றன. जैसा बाइबल में कहा गया वैसे ही अंत के दिनों में होगा, ऐसा ही चल रहा है. திடீரென்று இயேசு வருவார். ओ अचानक यीशु आएगा. இனி காலதாமதத்துக்கு அந்த காரணமே இல்லை. यदि आप समय को बर्बाद करें तो उसका अवसर ही नहीं. கடைசி நிமிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम अंत के समय में जीवन यापन कर रहे हैं. அவர் வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமா இருக்க வேண்டும். और जब वो आएगा तो हम उसके साथ उठा लेने के लिए हम तैयार रहें. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். जो मसीह में मरे हैं वो पहले जी उठेंगे. நாம் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்வார். हमें स्वर्ग लेकर जाएगा. 7 ஆண்டுகள் அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து நடக்கும். वहाँ पर 7 वर्ष मेमने के विवाह का भोज होगा. அது எழுத்தின்படி கல்யாணமோ விருந்தோ அல்ல. वो लिखित रूप से विवाह जैसा होता वैसा नहीं. அது ஒரு உவமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. वो एक दृष्टांत के रूप में कहा है. இயேசுவோடு நாம் சேர்ந்த மகிழ்ச்சி கொண்டாட்டம் 7 வருடம் நடக்கும். यीशु मसीह के साथ हम जो आनंद करने जा रहे हैं वो 7 वर्ष. பிதாவானவர் இயேசுவை கனப்படுத்துவார். जो पिता है पिता परमेश्वर और यीशु मसीह का आदर करेंगे. சிலுவையில பட்ட பாடுகள்னால தான் இந்த கூட்டம் ஆத்துமாக்கள் மேல வந்து சேர்ந்திருக்கிறது. क्योंकि यीशु ने जो क्रूस पर दुख उठाया है उसी के द्वारा ही आत्मा उसके साथ आ पाई है. அதற்காக கனப்படுத்துவார். उसके लिए वो आदर करेगा. நம்ம எல்லாம் இயேசு அறிக்கை பண்ணுவார் பிதாவுக்கு முன்பாக. हम सभी को प्रभु यीशु मसीह पिता के सामने अंगीकार करेगा. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன் சொன்னார். उसने कहा कि जो मनुष्य के सामने मेरा अंगीकार कर लेता है उसे मैं भी परमेश्वर के सामने अंगीकार कर लूंगा. நீங்க ஒவ்வொருவரும் இயேசுவுக்காய் வாழ்ந்தத பகிரங்கமா சர்வசங்க சபைக்கு முன்னால எடுத்து சொல்லுவார். आप जो प्रभु यीशु मसीह के लिए जीवन यापन कर रहे हैं वह एक बड़ी सभा के सामने खुले रूप से कहेगा. யாருக்கும் தெரியாம நீங்க செய்த நன்மைகள், आपने किसी को ना देखी हुई की हुई भलाई, இயேசுவுக்காக சுவிசேஷத்துக்காக சத்தியத்துக்காக நீங்க பட்ட பாடுகள், यीशु मसीह के कारण सत्य के कारण आपने जो दुख उठाए எல்லாம் அப்படியே வெளிப்படுத்துவார். वहाँ पर वो प्रकट करेगा. என்ன சந்தோஷம். क्या ही आनंद. அது மட்டுமல்ல, பைபிள் சொல்லுகிறது यही काफी नहीं, बाइबल कहती है பிதா கையில ஒரு முத்திரித்த புஸ்தகம் இருக்கும். पिता के हाथ में एक मोहर लगाई हुई पुस्तक होगी. அதை யார் வாங்குவார்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. वह कौन लेगा यह सभी देखकर बहुत आश्चर्य करेंगे. இயேசு வருவார். वह यीशु आएगा. அவர் அதை வாங்குவார். उसे वो लेगा. வாங்கி முத்திரைகளை உடைப்பார். उस मोहर को वो तोड़ेगा. உடைக்க உடைக்க பூமியிலே கிரியைகள் ஆரம்பமாகும். और जब वो तोड़ेगा तो इस पृथ्वी पर बहुत ही भयंकर क्रिया चलेगी. அந்த வேளையில் பூமியிலே அந்திகிறிஸ்துவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும். वहाँ पर इस पृथ्वी पर उस समय इस पृथ्वी पर अंतिक्राइस्ट का राज्य चलेगा. இந்த எடுத்துக்கொள்ளப்படாமல் முதலாம் உயிர்த்தெழுதல்ல வராத எல்லாம் இந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ள கிடந்து கஷ்டப்படுவார்கள். जो प्रभु यीशु मसीह के आगमन में नहीं उठा लिए गए वह सभी इस अंतिक्राइस्ट के राज्य में दुख को उठाएंगे. சுருக்கமாய் சொல்லுகிறேன். मैं बहुत ही छोटे रूप में कहता இந்த हूँ. 7 ஆண்டுகள் முடியும் போது इस 7 वर्ष के समाप्त होने पर ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாமும் சேர்ந்து மறுபடி பூமிக்கு வருவோம். प्रभु यीशु मसीह और हम सभी जो उठा लिए गए फिर से इस पृथ्वी पर आएंगे. அப்படி வரும் பொழுது ஆண்டவர் இயேசு ஒலிவ மலையில் வந்து இறங்குவார். और ऐसे में प्रभु यीशु मसीह उस जैतून के पहाड़ पर खड़ा होगा. நாமும் அவரோடு கூட வந்து இறங்குவோம். हम सभी उसके साथ उतरेंगे. அப்பொழுது அர்மகதோனிலே அந்திகிறிஸ்து யுத்தத்துக்கு வருவான். उस समय हर मगदोन एक स्थान पर जो अंतिक्राइस्ट है वो युद्ध के लिए आएगा. அந்திகிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் வலு சர்ப்பமாகிய சாத்தானும் சேர்ந்து உலக ராஜ்யங்களை சேர்த்து இயேசுவுக்கு எதிராக யுத்தம் தொடுப்பார்கள். जो अंतिक्राइस्ट है और पशु है अजगर है
और झूठे भविष्यद्वक्ता हैं वो सभी उठकर प्रभु यीशु मसीह के साथ युद्ध करेंगे। இயேசு தன் வாயின் பட்டயத்தால் அர்மகதோன் யுத்தத்தை ஜெயிப்பார் என்று எழுதியிருக்கிறது. ऐसा लिखा है कि प्रभु यीशु मसीह अपने मुंह की वाणी से उस हरमुगदन के युद्ध को जय लेगा। அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியையும் அக்கினி கடலிலே போடுவார். उस अंतिक्राइस्ट को और झूठे भविष्यद्वक्ता को आग की झील में डालेगा। அவளுக்கு வேதனை தொடங்கும். वहां पर वेदना का आरंभ होगा। வலுசர்ப்பமாகிய சாத்தானை பிடித்து 1000 வருடம் பாதாள குழியிலே சிறை வைப்பார். उस अंतिक्राइस्ट को वो पकड़कर वह 1000 वर्ष के उस गड्ढे में डालेगा। நான் இப்பொழுது சொல்லுகிறதெல்லாம் வெளிப்படுத்தல் 19 இருந்து கடைசி பாகத்திலிருந்து பாத்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் அப்படி தொடர்ச்சியா இருக்கிறது. जो मैं कह रहा हूँ प्रकाशित वाक्य के 19वें अध्याय से 22वें अध्याय तक के एक के बाद लिखी हुई घटना है। இந்த வலுசர்ப்பத்தோடு அந்தி கிறிஸ்துவோடு புறப்பட்டு வந்த எல்லாரும் ஆண்டவருடைய வாயின் பட்டயத்தினால் அழிக்கப்படுவார்கள். जो अंतिक्राइस्ट के साथ आए हुए हैं सभी लोग प्रभु यीशु मसीह की वाणी के द्वारा नाश होंगे। பயங்கரமான கொலைகளமாக மாறும் அர்மகதோன். और बहुत ही दर्दनीय स्थिति इस हरमुगदोन की होगी। மனுஷ ரத்தம் பாய்ந்து ஓடும். जो मनुष्य का लहू है बहेगा। குதிரையின் கடிவாளம் வரைக்கும் பாய்ந்து ஓடும். और घोड़ों की जो ताल होती है वहां तक की दौड़ेगा। ஆகாயத்து பறவைகளெல்லாம் வந்து மனுஷ மாம்சத்தை சாப்பிடும். जो आकाश के पक्षी हैं वो सभी मनुष्य के मांस को खाएंगे। ஆண்டவர் கடுமையாய் நியாயம் தீர்ப்பார். जो प्रभु यीशु मसीह बहुत ही कठोर रीति से न्याय करेगा। அது முடியும் பொழுது उसके बाद खत्म होने पर அடுத்த உயிர்த்தெழுதல் நடக்கிறது. और फिर से एक पुनरुत्थान होगा। ஒரு கூட்டம் அப்பொழுது உயிர்த்தெழும்புவார்கள். वहां पर भी एक जो झुंड है फिर से जी उठेंगे। வாசிக்கும் பொழுது கவனியுங்கள். जब हम पढ़े तो ध्यान दें। வெளிப்படுத்தல் 20:4. प्रकाशित वाक्य 20 और उसका 4। அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இந்த அர்மகதோன் யுத்தம் முடிந்த உடனே इस हरमुगदोन के युद्ध के बाद சிங்காசனங்களை கண்டேன் சொல்லுகிறார். उसने कहा कि मैंने सिंहासन को देखा। அது 1000 வருட ஆட்சிக்கான சிங்காசனங்கள். यहाँ पर है जो 1000 वर्ष के राज्य करने का सिंहासन। இயேசுவை பற்றின சாட்சி நிமித்தம் தலைவெட்டப்பட்டவர்கள், சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், यीशु मसीह की साक्षी के द्वारा सर काटे गए। தேவனுடைய வசனத்து நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், परमेश्वर के वचन के द्वारा काटे गए। மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவை வணங்காதவர்கள், और जो पशु रूपी उस अंतिक्राइस्ट को ना मानने वाले, அதன் சொரூபத்தை வணங்காதவர்கள், उसकी मूर्ति की पूजा करने ना वाले, தங்களுடைய நெற்றியிலும் கையிலும் அவனுடைய முத்திரையாகிய 666 தரித்துக் கொள்ளாதவர்கள், ना तो उसकी छाप और अपने माथे पे और हाथों पर ना ली थी, இவர்கள் உயிர்த்தார்கள். यहाँ जीवित हुए थे। இந்த 7 வருட அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே इस 7 वर्ष अंतिक्रिस्ट के राज्य में அவனுடைய இந்த காரியங்களுக்கு உட்படாமல் உடன்படாமல் வாழுகிற ஒரு சிறு கூட்டம், और उसके कार्य में ना मिलकर उसके साथ ना जीने वाला एक समूह, அவர்கள் கடுமையான உபத்திரவங்களை அனுபவிப்பார்கள். वो सभी जो है बहुत ही एक वेदना को अनुभव करेंगे। கடைசியாக மரணம் அவர்களுக்கு கிடைக்கும். उनको अंतिम मृत्यु मिलेगी। இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள். वो लहू बहाने वाले एक शहीद के रूप में मरेंगे। அவர்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாம் उन सभी की आत्माएं இந்த அர்மகதோன் யுத்தம் முடிந்தவுடனே உயிரோடு எழும்புவார்கள். जो ये हरमुगदोन युद्ध के बाद वह जीवित होंगे, அவர்களும் நம்மோடு சேர்க்கப்படுகிறார்கள். वो सभी हमारे साथ मिलाए जाएंगे। 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 6 वचन में देखते हैं, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். जो पहले पुनरुत्थान के भागीदार हैं वे लोग पवित्र हैं। சாரி, அதுக்கு முன்னால 5ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். जो 5वें वचन में लिखा है, यह तो पहला पुनरुत्थान, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். यही पहला पुनरुत्थान। முதலாம் உயிர்த்தெழுதல்னா 2 பாகம் இருக்கிறது. जो पहला पुनरुत्थान है उसका 2 भाग है। அந்த முதற் பலனாய் உயிர்த்தெழும்பினவர்கள், जो पहली बार पुनरुत्थित हुए, அடுத்தது இப்போ நான் சொன்னேனே இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல், और उसके बाद मैंने कहा कि लहू बहाकर फिर से पुनरुत्थित हुए। இந்த ரெண்டுக்கும் சேர்த்து முதலாம் உயிர்த்தெழுதல்னு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. इन दोनों को मिलकर एक पहला पुनरुत्थान नाम दिया गया இந்த है। முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவான். जो इस पहले
पुनरुत्थान में जो भाग ले हैं वो पवित्र हैं, वो धन्य हैं। இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. इनके ऊपर दूसरी मृत्यु का अधिकार नहीं। அப்போ மற்றவங்களுக்கு மேலெல்லாம் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் உண்டு என்ற அர்த்தம். और जब ऐसा है तो दूसरों के ऊपर इस दूसरी मृत्यु का अधिकार है, इसका अर्थ। இப்படியாக இந்த இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல் நடந்த உடனே इस लहू बहाने वाले लहू बहा के मृत्यु हुई लोगों की स्थिति 1000 வருடங்கள் இயேசு இந்த பூமியை அரசாட்சி செய்வார். 1000 वर्षों में प्रभु यीशु मसीह इस पृथ्वी पर राज्य करेगा। அது முடியும் போது उसके खत्म होने पर இங்க 7ஆம் வசனம் 20ஆம் அதிகாரம் 7, 8, 9ல படிக்கிறது போல 20वें अध्याय 7 और 8 में हमें 9 में पढ़ेंगे। சாத்தானை மறுபடியும் அவிழ்த்து விடுகிறார்கள். और शैतान को फिर से खोल देते हैं। அவன் மறுபடியும் போய் பூமியிலே அன்றைக்கு வாழுகிற ஜனங்களை தன் பக்கம் சேர்த்து கொள்ளுகிறான். और फिर से वह जो पृथ्वी पर उसके साथ जो जीवन कर रहे हैं उनको अपनी ओर खींच लेता है। பரிசுத்தவான்களை அல்ல, पवित्र लोगों को नहीं, நாம் எல்லாரும் மறுரூப சாயலில் இருப்போம். क्योंकि हम बदल जाएंगे उस स्थिति में। பூமியிலே வாழுகிற மாம்சமான மனிதர்களை जो पृथ्वी पर जीवन यापन कर रहेंगे, जो शरीर में होंगे, அவன் திரும்பவும் கடற்கரை மணலத்தனையாய் திரட்டுகிறான். और फिर से वो समुद्र की बालू के बराबर होगी। கோகு மாகோகு தலைமையின் கீழாய் திரட்டுகிறான். वह गोग और मागोग की ओर के होगा। எருசலேமை சுற்றி வளைகிறான். वह यरूशलेम को घेर लेगा। இயேசு எருசலேமுக்குள் இருக்கிறார். यीशु यरूशलेम के भीतर है। பரிசுத்தவான்களுடைய பாளையம், அதாவது நாம் எல்லாரும் எருசலேமில் இருக்கிறோம். पवित्र लोगों का घेरा, उसका मतलब हम लोग वहां पर हैं। இவன் வளைந்து கொண்டான். उनको उसने आकर घेर लिया। மூன்றாவது யுத்தம் ஆரம்பம். और तीसरा युद्ध यहाँ पर आरंभ होता है। எருசலேம் யுத்தம். वह है यरूशलेम का युद्ध। இப்பொழுது பரலோகத்தின் பிதாவானவர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி எதிரிகளை பட்சித்தார். यहाँ पर जो है परमेश्वर ने स्वर्ग से आगे आग गिराकर इनको नाश किया। அல்லேலூயா. हालेलुया। இயேசு 3 யுத்தங்கள் செய்கிறார். यीशु ने 3 युद्ध किए। முதல் யுத்தம் கல்வாரியிலே செய்து முடித்து விட்டார். पहला जो उसने युद्ध किया वह क्रूस पर पूरा किया। தன் இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்தார். अपने लहू से उसने शैतान को जीता। வலுசர்ப்பமாகிய சாத்தான் தலையை நசுக்கினார். उस अजगर को, शैतान को उसने उसको सर को कुचला। அவருடைய அதிகாரத்தை பிடுங்கிக் கொண்டார். उसके अधिकार को अपने ले लिया। பரிசுத்தாவின் ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். वो पवित्र आत्मा का राज्य को उसने स्थापित किया। அந்த ராஜ்யத்துல தான் நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். उसी राज्य में आज हम जी रहे हैं। சபை என்பது பரிசுத்தாவின் ராஜ்யம். जो कलीसिया है उसका मतलब है पवित्र आत्मा का இனி राज्य। இயேசு இரண்டாவது யுத்தம் அர்மகதோனில் செய்ய போகிறார். और यीशु दूसरा जो युद्ध है वो हरमगदोन में करने जा रहा அங்கே है। 3 சத்துருக்கள். वहाँ पर 3 शत्रु है। வலுசர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து. अजगर और झूठा भविष्यद्वक्ता और अंतिक्राइस्ट। வாயின் பட்டயத்தால் ஜெயிப்பார். वह अपने मुंह की वाणी से जिएगा। இயேசு தன்னுடைய ராஜ்யத்தை 1000 ஆண்டுகள் ஸ்தாபிப்பார். प्रभु यीशु मसीह अपना राज्य 1000 वर्ष के लिए स्थापित करेगा। கடைசி யுத்தம் எருசலேம். जो अंत का युद्ध है वो यरूशलेम का युद्ध। மறுபடியும் வலுசர்ப்பத்தோடு, फिर से उस अजगर के साथ, கோகு மாகோகு ஜனக்கூட்டத்தோடு, उस गोग और मागोग के लोगों के साथ। பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சிக்கும். वो स्वर्ग से अग्नि आकर उन्हें नाश करेगी। 1 கொரிந்தியர் 15 சொல்லப்பட்டது போல पहला कुरिन्थियों उसका 15 में जैसा लिखा है, இயேசு பிதாவிடத்தில் ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். यीशु जो है पिता के हाथों में अपने राज्य को सौंपेगा। பிதாவின் ராஜ்யம் தொடரும். जो पिता का राज्य वहां से आरंभ होगा। இதுதான் மனுக்குலத்திலே இயேசு செய்கிற கிரியைகள். यही है संसार में यीशु की हुई क्रियाएं। இந்த 1000 வருட அரசாட்சி முடித்து எருசலேம் யுத்தம் முடிந்த பிறகு, इस 1000 वर्ष के खत्म होने पर, उस यरूशलेम का युद्ध प्रारंभ होने पर, வெளிப்படுத்தல் 20:11 படிக்கிறது போல प्रकाश वाक्य उसमें 20:11 में हम पढ़ते हैं, இயேசு பெரிய வெள்ளை சிங்காசனத்தில் உட்காருவார். जो यीशु है वो बड़े श्वेत सिंहासन पर बैठेगा। 12ஆம் வசனம் சொல்லுகிறது, 12वां वचन कहता है, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். और मैंने छोटे और बड़े सब मरे हुए को सिंहासन के सामने खड़े हुए देखा। கடைசி உயிர்த்தெழுதல் நடக்கும். यहाँ अंतिम पुनरुत्थान होगा। உலகத்தில் உள்ள எல்லா மனித ஆத்துமாக்களும் உயிரோடு எழுப்புவார். और संसार की सारी आत्माएं जीवित होंगी। எல்லாரும் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவார். वह सभी उस श्वेत सिंहासन के सामने खड़े होंगे। புஸ்தகங்களை திறப்பார். वहाँ पर पुस्तक खोली जाएगी। ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எல்லாம் இல்லையோ और जीवन की पुस्तक में जिसका नाम नहीं है, அத்தனை பேரையும் அக்கினி கடலிலே தள்ளுவார். उन सभी को उस आग की झील में ढकेलेगा। மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. मृत्यु और अधोलोक उस आग की झील में ढकेले गए। சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்பு கொடுத்தது. जो समुद्र थे वो भी उसके अंदर जो मरे हुए थे उन्होंने उसको सौंपा। ஒன்றும் பாக்கி இல்லாமல் कुछ भी बाकी नहीं रहेगा। ஆதாமின் சந்ததி அனைவரையும் நியாயம் தீர்ப்பார். जो आदम का
वंश है वो सभी का न्याय करेगा। ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதலில் எழும்பின நமக்கோ நியாய தீர்ப்பில்லை. लेकिन जो हम पहले पुनरुत्थित हुए हमें वो न्याय नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। நாம் இயேசுவோடு இருப்போம். हम यीशु के साथ रहेंगे। நாம் ஆளுகிறவர்களாய் இருப்போம், நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்போம். हम राज्य करेंगे और न्याय को करने वाले होंगे। பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று நீங்கள் அறியவில்லையா என்று பவுல் கேட்டார். क्या पवित्र लोग इस संसार का न्याय करेंगे? पौल ने कहा। இந்த பெரிய பாக்கியம் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களுக்கு கிடைக்கும். ये जो पहला जो जीवित हुए हैं उनको यहाँ भागीदार मिलेगी। இந்த நியாய தீர்ப்பு முடிந்த பிற்பாடு यहाँ न्याय खत्म होने के बाद பழைய வானம் பழைய பூமி மாற்றப்படும். जो पुराना भूमि और पुरानी आकाश बदल जाएगा। புதிய வானம் புதிய பூமி தோற்றுவிக்கப்படும். नई आकाश और नई पृथ्वी फिर से आएगी। பரம எருசலேம் பட்டணம் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வரும். जो यरूशलेम का नगर है वो स्वर्ग से नीचे आएगा। தேவன் தாமே கட்டி உண்டாக்குற அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். परमेश्वर ने जिसका निर्माण किया वो आधारभूत नगर। ஆபிரகாம் காத்திருந்த நகரம். जो अब्राहम जिसका इंतजार कर रहा था वो नगर। யோவான் 14:1-2 வசனங்களில் இயேசு ஆயத்தம் பண்ண போறேன்னு சொன்ன அந்த நகரம். जो यूहन्ना के रचित सुसमाचार 14वें अध्याय में लिखा है कि मैं जो स्थान तैयार करने जा रहा हूँ वह स्थान அது இறங்கி வரும். वहाँ उतर कर आएगी। அங்கே முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற நம்மை குடியேற்றுவார். वहाँ पर जो हम पहले पुनरुत्थित हुए हैं हमें जिलाएगा। தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் நம்மோடு இருப்பார். परमेश्वर और मेमना हमारे साथ होंगे। நாம் நித்தியத்தை ஆளுகை செய்கிறவர்களாய் அந்த பட்டணத்தில் அவரோடு இருப்போம். हम संतान में राज्य करने के साथ उस नगर में होंगे। இந்த மாபெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். इस धन्य को परमेश्वर ने हमारे लिए रखा है। அதனால தான் தானியேலை பார்த்து சொன்னார், इसलिए उसने दानियल को देखकर कहा, உலகத்துல உன்னை கொண்டு நான் செஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, போதும். और उसने कहा कि हे बेटा जो संसार में तेरे तुझको रखकर मैंने किया वो बहुत हो चुका, तू जा, நீ போயிரு, तू जा, நீ இளைப்பாரி கொண்டிரு, तू विश्राम कर, நாட்களின் முடிவிலே எழுந்திருப்பாய், तू दिनों के अंत में उठेगा, அப்போ உனக்கு சுதந்திர வீதம் உண்டு, और फिर से तुझे मिरास मिलेगी, அழியாத வாடாத கிரீடம் உனக்கு உண்டு, जो नाश न होने वाला मुकुट मिलेगा, மகிமையின் கிரீடம் ஜீவ கிரீடம் உனக்கு உண்டு, महिमा का मुकुट जीवन का मुकुट मिलेगा। இதையெல்லாம் சுதந்திரித்து நீ என்னோடு ஆளுகை செய்வாய்। इन सभी को तू पाकर मेरे साथ राज्य करेगा। செய்தியை முடிவுக்குள் கொண்டு வருகிறேன். संदेश को अंत की ओर लेना। மனிதனின் முடிவு நிச்சயம். और मनुष्य का जो अंत है वो निश्चित है। மரணம் எந்நேரமும் சந்திக்கும். वो हमारे मृत्यु कभी भी हमें आ सकती है। மரணத்துக்கு பிறகு ஒரு துளி கூட நீ இதையும் அதையும் மாற்ற முடியாது. और मृत्यु के बाद तू कुछ भी बदलाव नहीं कर सकता। இப்பொழுதே ஞானமாய் செய்ய வேண்டிய ஒரு செயல் உண்டு. आज ही तू ध्यान के साथ करने वाले काम है। அதுதான் கிறிஸ்துவுக்குள் ஆகுதல். वही है मसीह में आ जाना। இதைத்தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே வருகிறேன். इसके लिए मैं बार-बार कह रहा हूँ, கிறிஸ்துவுக்குள் வாருங்கள். मसीह में आइए। எப்படி கிறிஸ்துவுக்குள் வருவீர்கள்? कैसे आप मसीह में आएंगे? 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, दूसरा कुरिन्थियों उसका 5 और 17 में लिखा है, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் जो இருக்கிறான். मसीह में है वो नई सृष्टि है। நீங்கள் புது சிருஷ்டியாக வேண்டும். आपको नई सृष्टि में बदलना है। அதாவது மறுபிறப்படைய வேண்டும். वह है आपको बदलना है। அதாவது மனம் திரும்ப வேண்டும். वही उसका मतलब है कि मन को फिराना है। அதாவது இயேசுவின் இரத்தத்தால் பாவமற கழுவப்பட उसका வேண்டும். मतलब है प्रभु यीशु मसीह के लहू से अपने पापों से माफी मांगना। இந்த எல்லா வார்த்தையும் ஒரே நிகழ்ச்சியை தான் சொல்லுகிறது. यही सभी बातें एक ही बात को दर्शाती है। இயேசுவின் இரத்தத்தால் வருகிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். प्रभु यीशु मसीह के लहू से आने वाली पापों की माफी प्राप्त कर लें। இன்றைக்கு இயேசுவே நான் ஒரு பாவி என்று கதறுங்கள். यीशु मैं पापी हूँ, आज इसकी दुहाई दें। என் பாவங்களாம் மன்னியும் கூப்பிடுங்க. मेरे पापों को माफ कर दीजिए, ऐसा पुकारें। இயேசு சகல பாவங்களை நீக்குவார். यीशु सारे पापों को माफ करेगा ஆத்மாவை சுத்திகரிப்பார். और तेरी आत्मा को शुद्ध करेगा। பாவம் இல்லை என்று பரலோகம் சர்டிபிகேட் கொடுக்கும். और जो आपके अंदर पाप नहीं है तो स्वर्ग आपको प्रमाण पत्र देगा। பாவ மன்னிப்பு, पाप का माफी का निश्चय। பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் जो पापों की माफी मांग लेते हैं, கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது, गलतियों की पुस्तक 3 और 27 कहता है, உங்களில் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. और जो बपतिस्मा लिए हुए हैं जो मसीह को पहने हुए हैं। கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானம் பெறுங்கள். मसीह में आप बपतिस्मा लें। அதனால் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். उसका मतलब है कि मसीह को पहन लें। ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுக்குள் ஆகலாம். जो बपतिस्मा के द्वारा आप मसीह में आ सकते हैं। இது இயேசுவோடு செய்கிற உடன்படிக்கை. या यीशु के साथ बांधी गई वाचा। இந்த உடன்படிக்கையை செய்து கொள்ளுங்கள். इस वाचा को आप बांध लें। பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே
पिता पुत्र और पवित्र आत्मा के द्वारा அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையினாலே अभिषेक प्राप्त किए हुए परमेश्वर के सेवकों के द्वारा தண்ணீரில் இறங்கி முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். पानी में उतरकर डूबकर बपतिस्मा प्राप्त कर लें அப்பொழுது இயேசுவோடு உடன்படிக்கை செய்கிறீர்கள். और उस स्थिति में आप परमेश्वर के प्रभु यीशु मसीह के साथ वाचा बांधते हैं, கிறிஸ்துவுக்குள் வந்து விடுகிறீர்கள். आप मसीह में आ जाते हैं। அந்த பாவ மன்னிப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. जो पापों की माफी है आप उसको निश्चित कर लेते हैं। ஞானஸ்நானம் பெறாத சகோதரனே சகோதரியே, बपतिस्मा ना लिए हुए भाई और बहन இன்னும் காலதாமதம் செய்யாதிருங்கள். और ज्यादा आप देरी ना करें, இப்பொழுதே நீங்கள் அர்ப்பணியுங்கள். आज ही आप उसके लिए अर्पण करें। நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன். मैं बपतिस्मा लेने जा रहा हूँ। ஊழியர்களிடத்திலே சொல்லுங்கள், அதை ஒழுங்கு செய்வோம். सेवकों से कहें, उसके लिए वो उसका तैयारी करेंगे। இனி காலதாமதம் வேண்டாம். अब और देर नहीं। மரணம் திடீரென்று வரும், और जो मृत्यु है वो अचानक आ जाएगी, அல்லது இயேசுவின் வருகை அதுவும் திடீரென்று வரும். और नहीं तो प्रभु यीशु मसीह का आगमन वो भी अचानक आएगा। இந்த ரெண்டில் ஒன்றை திடீரென்று சந்திக்க வேண்டியதாக यह இருக்கும். दो में से एक अचानक आ जाएगी। இனி காலம் செல்லாது. अब समय नहीं जाएगा। இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ओ देख मैं जल्दी आने वाला हूँ ऐसा कहा। இயேசுவின் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். इसलिए प्रभु यीशु मसीह से अपने पापों की माफी मान ले, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். बपतिस्मा प्राप्त कर ले। எபேசியர் 1:13 சொல்லுகிறது, इफिसियों 1 और उसका 13वां वचन कहता है, நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது जब तुमने सत्य वचन को सुनकर विश्वासी हुए, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே அவருக்குள் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். प्रतिज्ञा किए हुए पवित्र आत्मा की छाप लगी। அவருக்குள் என்றால் கிறிஸ்துவுக்குள். उसके अंदर मतलब प्रभु यीशु मसीह के अंदर। பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது जब आप पवित्र आत्मा को पा लेते हैं, கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்படுகிறீர்கள். आप मसीह में छाप लगे हुए हो, அப்பதான் அது உறுதிப்படுத்தப்படுகிறது. और इसका निश्चित हो जाता है। மனம் திரும்புதல் அல்லது பாவ மன்னிப்பு, माफी मांगना या फिर पापों की माफी मांगना, அடுத்தது முழுகி ஞானஸ்நானம், और डूबकर बपतिस्मा लेना, அடுத்தது பரலோகம் தருகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். और फिर से स्वर्ग जो देता है पवित्र आत्मा का अभिषेक। இந்த மூன்றும் வந்த உடனே நீங்க பக்கா கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க. आप यदि आपके अंदर ये तीनों आ गई तो आप सही रूप से एक मसीह हो गए। இந்த மூன்று ரொம்ப முக்கியம். यह तीनों बहुत ही आवश्यक है। இந்த மூன்று வந்தா தான் you are sealed in Christ. आप यदि तीन अंदर आ जाए तो आप सही में एक मसीह हैं। கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். आप छाप लगे हुए मसीह हैं। இங்க கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்படுகிறீர்கள். यहाँ पर ध्यान दीजिए कि मसीह के अंदर अब छाप लगाए गए हैं। அல்லேலூயா. हालेलूया। பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாத சகோதரனே சகோதரியே, पवित्र आत्मा का अभिषेक ना पाए हुए भाई और बहन, அதற்காக ஒரு வாஞ்சை தாகம் இன்றைக்கு எழும்பட்டும். उसके लिए आपके अंदर एक आशा और एक भूख और प्यास जागे। இயேசுவே உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். हे यीशु आपका अभिषेक मुझे चाहिए ऐसा पुकारे। ஒரு தாகத்தோடு வாஞ்சையோடு கேட்டால் இன்றைக்கே பெற்றுக்கொள்வீர்கள். और प्यास के साथ यदि आप मांगे तो आज ही वो प्राप्त कर लेंगे। காலதாமதம் आप செய்யக்கூடாது. इसके लिए देरी ना करें। சத்தியம் இதுதான். सत्य यही है। மரணம் திடீரென்று சந்திக்கும், और मृत्यु अचानक आ அல்லது जाएगी, இயேசுவின் வருகை திடீரென்று சம்பவிக்கும். और ऐसा नहीं तो प्रभु यीशु मसीह का जल्दी आगमन होगा। ரட்சிக்கப்படுங்கள், उद्धार पाइए, ஞானஸ்நானம் பெறுங்கள், बपतिस्मा लीजिए, அபிஷேகம் பெறுங்கள், अभिषेक प्राप्त कीजिए, ஆவிக்குரிய சபையிலே சேருங்கள், आत्मिक कलीसिया में आप शामिल होए, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் தரித்திருங்கள், प्रेरितों के उपदेशों में और उसके सहभागिता में रखने में आप बने रहें, வேறுபட்டு பரிசுத்தமாய் வாழுங்கள், अलग होकर पवित्रता का जीवन जिए, பரிசுத்த பந்தி ஆராதனையில் பங்கு பெறுங்கள், पवित्र उस प्रतिभोज की आराधना में आप भाग लें, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், और प्रार्थना में बने रहें, வசனங்களை கைக்கொண்டு தேவசாயலாய் மாறுங்கள். वचन को अपनाकर परमेश्वर के स्वरूप में बदले। இயேசு சீக்கிரம் வருகிறார். प्रभु यीशु मसीह जल्द आने वाले हैं। அல்லேலூயா. हालेलूया। எழுந்திருப்பாய் என்று சொன்னார். तू उठ जा ऐसा कहा। இந்த கட்டளை நமக்கு கொடுக்க வேண்டும். यह जो आज्ञा है हमें देनी चाहिए। மகனே நீ போயிரு, हे बेटा तू जाकर நீ ठहर जा, இளைப்பாரி கொண்டிரு, तू विश्राम कर, முடிவிலே எழுந்திருப்பாய். अंत में तू खड़ा होगा। இந்த வார்த்தைகளோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடைய வேண்டும். इस शब्दों के द्वारा ही हमारे जीवन का अंत होना चाहिए। எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? सभी आंखें बंद करें और प्रार्थना करें। கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோர் எல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோர் எல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தர் எல்லாம் பறந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் பரிசுத்தர் எல்லாம் பறந்தே போவாரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே.
அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். வேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரு. வேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரு. ஆயிரம் ஆயிரம் அவரது வசனங்கள் அதை அறிவிக்கின்றது. ஆயிரம் ஆயிரம் அவரது வசனங்கள் அதை அறிவிக்கின்றது. அப்போஸ்தல தீர்க்க தரிசிகள் எல்லாம் அதையே அறிவிக்கின்றார். அப்போஸ்தல தீர்க்க தரிசிகள் எல்லாம் அதையே அறிவிக்கின்றார். வேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரு. வேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரு. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரு. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரு. வேகமீதில் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒரு சில நிமிடங்கள் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும், என் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மாற்றும், ஆயத்தமில்லாத தன்மைகளை என்னை விட்டு மாற்றும். மரணமோ இயேசுவின் வருகையோ எது சந்தித்தாலும் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கும்படி எனக்கு கிருபை ஊற்றும் என்று சொல்லி ஆவியில் நிரம்பி நீங்கள் வல்லமையாய் ஜெபிக்க போகிறீர்கள். அந்த நேரத்திலே இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வாய் திறந்து இயேசுவோடு பேச போகிறீர்கள். இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும் அப்பா, என் பாவத்தெல்லாம் உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பான்னு சொல்லி நீங்க இப்பொழுது ஜெபிக்க தொடங்குங்கள். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. வெட்கத்தை பார்க்காதீங்க, பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்க்காதீங்க. இயேசுவே, என்னை ரட்சியும், என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அப்பேற்பட்டவர்கள் வாய் திறந்து கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. ஆமென். விசுவாசிகள் எல்லாம் நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். கர்த்தர் நம்ம எப்பொழுதும் எந்த நிமிஷமும் ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்வதற்காய் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டிருங்க. வாய் திறந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இந்த வேளையில் அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவரே, இனி நான் காலதாமதம் பண்ண மாட்டேன், உடனே நான் ஊழியக்கார்ட்ட பேசுவேன், எனக்கு ஞானஸ்நானம் வேண்டும், இதோ நான் உமது கரத்தில் அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி இப்பொழுதே அர்ப்பணியுங்கள், இப்பொழுதே அர்ப்பணியுங்கள். அபிஷேகம் பெறாதவர்கள் யார் இந்த கூட்டத்தில் இருந்தாலும் ஒரு தாகத்தோடு வாஞ்சையோடு, அப்பா இந்த அபிஷேகம் இல்லைன்னா பரலோக முத்திரை இல்லையப்பா, ஆண்டவரே இப்பொழுது என்னை அபிஷேகம் சொல்லி நீங்க கூப்பிடுங்க. தாகத்தோடு கூப்பிட்டால் கர்த்தர் அபிஷேகத்தை இப்பமே ஊற்ற முடியும். நீ தாகம் இல்லாமல் இருந்தால் உண்மையில் அபிஷேகம் வராது. ஒரு தாகம் வாஞ்சை வேண்டும். ஹல்லேலூயா. அவளோடு கேளுங்க, அப்பா என்னை நிரப்புங்க, அப்பா என்னை நிரப்புங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரும் தாகத்தோடு கேளுங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஓ ரபா கபலபா ஷலபா ரியாதரபா ஷலபதரபா ஓ ரபலபா கபலபா ஷிகலபா ரியாதலபா ஷந்தனமா ரியாந்தலா. ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் உள்ளங்களுக்குள் ஊழியம் செய்யும். வருகைக்கு ஆயத்தமாக எது தடையா இருக்கிறது, ஆமென், பரிசுத்தமடைய எது தடையா இருக்கிறது, ஒவ்வொரு உள்ளங்களை விட்டு அந்த தடைகள் மாற்றப்படுவதாக, அந்த தடைகள் மாற்றப்படுவதாக. இன்றைக்கு இயேசு வந்தாலும் அல்லது இன்றைக்கு மரணம் சந்தித்தாலும் நான் இயேசுவை அண்டிக்கொள்ள, இயேசுவை சேர்ந்து கொள்வேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, ஆமென் என்று சொல்லுகிற நிலையில் ஒவ்வொருவரை கொண்டு வரும் அப்பா. தடைகளை அகற்றும், தடைகளை அகற்றும். உரபலபா ஷலபலபலபலபா ரிகபா ஷந்தலபா கபலபா ரியாலபா உரபலபி கபலபா ஷந்தலபா. உலக நேசங்களை துரத்தும், உலக நேசங்களை துரத்தும், பகைகளை துரத்தும், ஆமென், மாம்ச வைராக்கியங்களை துரத்தும். உரபலபா ஷிலபரபா திரபலபா ஷந்தலபா கபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கும்படி, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகும்படி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக.
அபிஷேகம் பெறாதவர்கள் யார் யார் வாஞ்சையோடு கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஊற்றுமையா வல்லமை அவர்களுக்குள் ஊற்றுமையா அபிஷேகத்தால் வல்லமையாய் நிரப்புமையா. பரலோக முத்திரை போடும் ஆண்டவரே, பரலோக முத்திரை போடும் ஆண்டவரே, பரலோக முத்திரை போடும் ஆண்டவரே. ஷிக்கபலபௌர் யாதரப ஷலபதரப உரபலப கபலப ரியலப ஷந்தலப கபன துரக்கன்சரபதரப உரி பிக்கபலப ஷிலபதுரப தினமலி பிக்கபலப ஷலபதரப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானுடைய ஊழியம் நடப்பதாக, ஒவ்வொரு வாழ்விலும் ஆவியானுடைய ஊழியம் நடப்பதாக. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. Amen, amen, amen. Praise God, praise God. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்வீராக. உம்முடைய வல்லமையான கரம் எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக, எங்களை தகுதிப்படுத்துவதாக, எங்களை ஆயத்தப்படுத்துவதாக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்னீர். ஆமென், ஹல்லேலூயா. சீக்கிரமாய் வரப்போகிறீர். உமக்காக வாழுகிற கிருபையை எல்லாருக்குள்ளும் புதுப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சாத்தான் எங்கே ஆமென் உலக மயக்கங்களை கொண்டு போட்டிருக்கிறானோ, பாவ போராட்டங்களை கொண்டு போட்டிருக்கிறானோ, மாம்சீக கிரியைகளில் கட்டி வைத்திருக்கிறானோ, அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு வாழ்விலும் கிரியை செய்வதாக. Glory, hallelujah. Thank you Lord, thank you Lord. இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். Glory, hallelujah. கரம் உயர்த்தி ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வேன் அப்பா. இந்த உலக சிநேகத்தை விட்டு விடுகிறேன். கரத்தை உயர்த்தி அர்ப்பணிச்சு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, இந்த உலக சிநேகத்தை விட்டு விடுகிறேன், இந்த கண்ணின் காட்சியை நான் விட்டு விடுகிறேன்ப்பா. வாய் திறந்து சொல்லுங்க, அது உங்களை விட்டு ஓடியே போகும். வருகை குறித்த தாகத்தினால், தேவனை குறித்த பயத்தினால் நிறைந்து ஆமென் பயங்கரமான அந்த நரக தண்டனை, அக்கினி கடல் எவ்வளவு பயங்கரம், அது எனக்கு வேண்டாம் வேண்டாம். தேவ பயத்தோடு நிறைந்து கையை உயர்த்தி சொல்லுங்க பிரதர், கையை உயர்த்தி சொல்லுங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு, கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. சிறு பிள்ளைய போல கூப்பிடுங்க. இந்த பகை வேண்டான்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கே ஒப்புரவாயிடுறேன்னு சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லும் பொழுது விடுதலை வரும். அந்த பகை ஓடியே போகும். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை இப்பமே ஊற்றுங்கப்பான்னு கூப்பிடுங்க. இனி டெய்லி அதை பெற்றுக்கொள்ளாம எனக்கு வேற வேலையே கிடையாது. அதை தாங்கன்னு வலுக்கட்டாயமா பிடிங்க. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இப்பொழுதே சொல்லுங்க, இதோ நான் உடனே ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க ஆண்டவரிடத்துல. ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயத்தை நிறுத்தி வைத்திருக்கிறவர்கள் சொல்லுங்க, இன்னி நான் இயேசுவுக்காக ஓடுவேன். ஹல்லேலூயா. ஊழியத்தை விட்டு விலகி இருக்கிறவர்கள் சொல்லுங்க, இனி ஊழியத்தில் ஈடுபடுவேன். ஹல்லேலூயா. பைபிள் ஸ்டடிக்கு வராதவர்கள் சொல்லுங்க, பைபிள் ஸ்டடிக்கு வருவேன், உபவாச ஜெபத்துக்கு வருவேன், விழிப்பு ஜெபத்துக்கு வருவேன். எந்த தீர்மானங்கள் எடுக்கிறீங்களோ அது உங்களை பரலோகத்துக்கு நேராய் அழைத்து செல்ல தேவனுக்கு முன்பாக அது பிரயோஜனமாக இருக்கும். சும்மா நினைக்காதீங்க. கர்த்தருடைய எச்சரிப்புகளை, வசனத்தின் எச்சரிப்புகளை சும்மா விடவே கூடாது. அதுக்கு பயந்து நடுங்கும் பொழுது அவர் கண்ணோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உங்க வசனங்கள், வார்த்தைகள் எவ்வளவு அருமையானவைகள், விலையேற பெற்றவைகள். மனிதனின் முடிவை குறித்து, உலகத்தின் முடிவை குறித்தும் நாங்கள் பைபிள் வசனங்கள் மூலம் தியானித்து கொண்டு வந்தோம். எவ்வளவு நிர்பந்தமான மனிதன் என்று நாங்கள் ஒரு விசை கூட புரிந்து கொள்ளுகிறோம். எங்களுடைய ஆவியின் மேல் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. மரணமோ இயேசுவின் வருகையோ, ரெண்டில் ஒன்று திடீரென்று சந்திக்கும். அந்த நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றின ஒரு தெளிவையும் உணர்வையும் எல்லா உள்ளங்களிலும் நீங்க தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த வார்த்தைகள் பிசாசு பொறுக்காதபடி
எல்லா உள்ளங்களிலும் விதைக்கப்பட்டு 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். நல்ல ஒரு உணர்வு வரட்டும், நல்ல ஒரு திருத்தம் வரட்டும். எல்லாரும் இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். ரட்சிக்கப்படாதவள் ரட்சிக்கப்படும்படி கிரியை செய்யும். ஞானஸ்நானம் பெறாதவள் ஞானஸ்நானம் பெறும்படி கிரியை செய்யும். அபிஷேகம் பெறாத ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை தாகத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ள கிரியை செய்யும். ஜீவியத்திலே பரிசுத்தமாகாதவர்கள், மனம் போல வாழுகிறவள், நிர்விசாரிகளாய் இருக்கிறவர்கள், பல காரியங்கள்ல துணிகரமாய் போகிறவர்கள் எல்லாரையும் தடுத்து நிறுத்தி கர்த்தர் ஒரு உணர்வை கொடுத்து இந்நாட்களில் இயேசுவுக்காக வாழும்படியாய் எழுப்புவீராக. பின்மாற்றக்காரர்களை எழுப்புவீராக. நாதா, சோர்ந்து கிடக்கிறவளை எழுப்புவீராக. தேவ பயத்தோடு இயேசு 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 என்று எங்கள் ஓட்டத்தை ஓடத்தக்கதாய் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்க வசனத்தை பற்றி கொள்ள கிருபைதார். அபிஷேகத்தில் நிறைந்திருக்க கிருபைதாரும். பவுல் சொன்னது போல, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு நான் பிரயாசப்படுகிறேன் சொல்றார். அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி பிரயாசப்பட எங்களுக்கும் கிருபைதாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உமது வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.